ஓப்பனிங் சீனில் ட்ராமாவோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை யாரோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது என்னோட பேர் ஷவ், எனக்கு 27 வயசுன்னு சொல்லிட்டு இல்லை 17 வயசுன்னு சொல்லிட்டே பார்க்குறா. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, எனக்கு இப்போ 27 வயசு, ஆனால் 17 வயசில் மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிறா. அப்படியே டைட்டில் போட்டு ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஷவுக்கு 27 வயசு. அவள் ஃப்ரெண்டோட நைட் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, எப்படியோ எனக்கு நாளைக்கு மீட்டிங்க்கு ட்ரெஸ் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்படி யாரால நல்ல ட்ரெஸ் போட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு ஓட்டும்போது டக்குன்னு அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அதை பார்த்துட்டு சொல்லும்போது, இது கேட்டதுமே டக்குன்னு ஹீரோயினோட முகம் கொஞ்சம் மாறிடுச்சு. போ சீக்கிரமா சைனாக்கு போ, இங்கேருந்து போனா போதுண்டா சாமிங்கிறா. இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறோமே, அதனால எனக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, நான் ஏதோ 17 வயசு மாதிரியும் நீ ஏதோ 18 வயசு மாதிரியும் பேசிட்டு இருக்க, எல்லாமே மாறிடுச்சுமா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. ஷவ் நீ யார்கிட்ட வேணா உன்னோட விஷயத்த மறைக்கலாம், என்கிட்ட இருந்து மறைக்கவே முடியாது. நீ ஹை ஸ்கூல் படிக்கும் போது எல்லாம் கேமராவை தூக்கிட்டு யாரை ரெக்கார்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியும்னு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக அவளோட ரூமுக்கு வந்து இவளோட கேமராவை ஆன் பண்ணி பார்க்குறா. அதில் இவ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கா. இந்த பையனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. தென் கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சொன்ன அந்த மீட்டிங் தான். அழகா ட்ரெஸ் பண்ணி நின்றுட்டு இருக்க அவ ஃப்ரெண்ட் அங்கிருந்து வா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாளா. அங்க போலான்னு போகும்போது ஒரு பொண்ணு வந்து வாஷ்ரூம் எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை வந்து பக்கம் போங்க அப்படிங்கிறா. சரின்ட்டு போவான்னு பார்த்தா கையில இருக்க கிளாஸை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போறா. என்னடா இவன் என்கிட்ட கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, அங்க இருக்க வெயிட்டர்ஸோட ட்ரெஸ் தான் இவன் போட்டிருக்கா. கண்டிப்பா என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி ஆகணும், கார்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு நேராக வாஷ்ரூம்க்கு வரா. அப்போ அங்கே இருக்க 4 பொண்ணுங்க, நீ பாத்தியா அந்த பையன் வந்ததும் எல்லா பொண்ணுங்களும் சுற்றி வலிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லும்போது, இன்னொரு பொண்ணு, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு நீ பாத்தியா, 2 பேரும் இன்னும் ஒன்றா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை வேற போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க பேசும்போது இங்கே நம்ம ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸை பார்க்குறா. இது கேட்டதும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் வெளியே வந்து நின்றுட்டு நான் போக போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதுக்காக இப்படி அவசரமா போற அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, உனக்கு தெரியும்ல நான் அந்த கேமராவை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன், அவனுக்கே ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது இந்த வீடியோவை நான் அவன் கிட்ட காட்டினா மட்டும் என்ன நடக்க போகுது, ஸோ நான் இப்போ வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன், எனக்காக அந்த கேமராவை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த பொண்ணு, இந்த டேபிள்லேயே வச்ச காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. எந்த காணுமா, இரு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி காணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள வராளா. இது வந்துட்டு இவங்களோட ஸ்கூல் ரீயூனியன் மீட்டிங் மாதிரி வச்சிருப்பாங்க போல. ஒரு பையன் இவளை பார்த்ததும், ஷவ் பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஃப்ரெண்டு, இன்னைக்கு நம்ம கிளாஸ் மானிட்டருக்கு பர்த்டே, அதான் பாரு எவ்வளோ கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு, ஸோ யாரும் உன்னோடது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, போய் எட்டு வாங்குறா. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய கிஃப்ட் வச்சிருக்காங்க இல்லையா, அதில் இவ்வளோது இது அப்படின்னு சொல்லிட்டு தேடி அதை டக்குன்னு அப்படி எடுத்துட்டு போகும்போது அங்கே இருக்க ஒரு பையன் பார்த்துட்டான், இவன் வேற இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா, பொண்ணு எதுக்காக திருடிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு விட்டான் எல்லாரும் முன்னாடியும். இவ்வளோ இப்படி சிரிச்சுக்கிட்டே திரும்ப, ஷவ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி போற அப்படின்னு கேட்குறான். பின்ன இவன் ட்ரெஸ்ஸை வேற பார்த்துட்டு நீ இங்கேயோ ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டான். அது ஒரு கோஇன்சிடென்ட்டா போயிடுச்சு, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியில் ஒரு பையனை பார்த்து பேசுறா. ஆமா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேச, இவன் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோ. ஸோ இன்னைக்கு இவனோட பர்த்டே. இவன் தான் கிளாஸ்ல வந்துட்டு மானிட்டராக இருந்திருப்பான் போல ஸ்கூல் படிக்கும்போது. ஸோ அதனால தான் இவனை எல்லாரும் மானிட்டர்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ப்ளஸ் இவன் பர்த்டே பார்ட்டிக்காக தான் ஸ்கூல் படிச்ச எல்லாருமே இன்வைட் பண்ணிப்பான் போல. இப்போ அந்த கண்ணாடி போட்ட பையன் டக்குன்னு அவளோட கிஃப்ட் பிடிங்கி வச்சுட்டு, இன்னைக்கு மானிட்டரோட பர்த்டே, அதுக்காக தான் இவ்வளோ கிஃப்ட்ஸும் ஒன்றா வச்சிருக்காங்க, நீ எதுக்காக தூக்கிட்டு போற, தனியாக கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு, இதில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டான். அட இது தானே நீ ஸ்கூல் படிக்கும்போது இப்போ பார்த்து கையில் வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருப்பேன், அப்படியே இதில் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வேணாம்னு சொல்லிட்டு தடுக்கிறா. அவனும் கொடுக்காம மேலே அப்படியே எம்பிக்கிட்டே இருக்க, இங்கே நம்ம ஹீரோயின் அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக கால் ஸ்லிப் ஆக ஹீரோ கரெக்டாக பிடிக்க வரான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு கையில் கேசரை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. இப்போ நான் எங்கே இருக்கேன், கனவுக்கு இது கான்று நான் என்னன்னு சொல்லிட்டு யோசிக்க, இதுதான் வெளியே போய் என்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, சோயாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்க்க, சரி நான் இதை பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டான். நான் ஸ்கூல் படிக்கிற மாதிரி என்ன கனவா கண்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக அவங்க கிட்ட ஓடி வந்து, இந்த கனவை நான் யூஸ் பண்ணியே ஆகணும், ஏன்னா நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி கனவு வருமானு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் நின்று அவனை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டா. பிள்ளைங்களா பின்னாடி ஆகும்னு கத்த, சாரு வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க, என்ன இப்படி எல்லாம் பண்ணி தெரியலன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. லோவாங் ஓவரா கோவப்படாதீங்க, அப்புறம் சீக்கிரமா மூடி கொட்டி சொட்டையாகி போயிருவேங்கிறா. ஷவ் என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, உன் பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணி ஆகணும், கூப்பிடு அப்படின்ட்டு இருக்காரு. இதெல்லாம் வேற பார்க்கணுமா, வேணாம் சீக்கிரமா கனவுல இருந்து எந்திரிச்சிட்டு சீக்கிரமா வேலைக்கு வேற போகணும்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு டக்குன்னு ஜன்னல் வழியா மேலே ஏறி குதிச்சுட்டா கீழே. கட் பண்ணா நர்சிங் ரூம்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. கனவா நினைவு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சாலும் கீழே வலிக்குது. கண்ணாடி போய் பார்த்துக்கிட்டு நான் உண்மையாவே ஸ்கூல் டேஸ்க்கு வந்துட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ வந்து டீச்சர் எப்படி இருக்குன்னு கேட்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் ஓகே தான் சொல்ல வரும்போது, அப்போ சரி அடுத்த ஃபிசிக்ஸ் கிளாஸ் தான் வா போல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும், அச்சோ என்னால் முடியாது எனக்கு இன்னும் ஒலிக்குதுன்னு சொல்லிட்டு சீன் போட ஆரம்பிச்சிட்டா.
ஆனால் அது அந்த காலில் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும் அது கொஞ்ச நாளாக ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆயிடுச்சு, அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன். நீ என்ன கேரிங்கா வந்து எப்படி இருக்குன்னு கேட்க தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் அப்படியே பார்க்குறான். இப்போ கட் பண்ணா 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. நீ அப்படி என்னை பண்ணதால டீச்சர் எல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, கூட நானுமே ஒன்று சேர்ந்து ஹர்ட் பண்ணிட்டேன், அதுக்காக தான் இன்றைக்கி நான் வீட்டில் கொண்டு வந்து விடலான்றதுக்காக வந்துட்டுருக்கேன். நீ ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா என்கிட்ட கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுங்கிறான். ஆனால் இவன் கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம நான் உண்மையாகவே ஸ்கூல் டேஸ்க்கு வந்துட்டு நான் என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் என்னோட வேலை என்ன ஆகுறது, என் பேரண்ட்ஸ் பாவம் என்னை மிஸ் பண்ணுவாங்களே, சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சி திரும்ப போய் ஆகணும்னு இருக்கா. இல்லைன்னா இங்கேருந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் பண்ண போயிடுவோமோ என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேணாம் அடிப்பட்ட அப்புறம் ஃபியூச்சரில் அசிங்கமாக இருப்பனே அப்படின்னு அதையும் இதையும் புலம்பிக்கிட்டே முன்னாடி பக்கமாக அவன் வந்து இடிச்சுக்கிட்டாளா. அவள் தலையை பிடிச்சி திருப்பி ரோடை பார்த்து நடந்துட்டு போகிறான். இப்போதான் அவளுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த கேமரா ஒரு பையன் பிடுங்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பிழுக்க அதை பிடுங்க போய் தவறி கீழே விழும்போது நம்ம ஹீரோ வந்து கேஷ் பண்ண வந்தான் இல்லையா. அதுக்கப்புறமா தான் இங்கே வந்தா. அப்போ கண்டிப்பாக அதில் தான் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அவள் பேக்கை பிடுங்கிட்டு வேகமாக போன இப்போ திரும்பி நின்று என்னோட 27 வயசில் உன்னை 17 வயசாக மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு வேகமாக ஓட பார்த்தா ஸ்கூலில் வந்து நிற்கிறா. என்ன இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு வெளியே போகலான்னு பார்த்தா திரும்ப கிளாஸ்க்குள்ளே வந்து நிற்கிறா. இப்போ வெளியே போகலான்னு ஓடும்போது ஹீரோ பிடிச்சிக்கிட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறா. இதெல்லாம் பண்ண முடியாது, இன்னைக்கு என்னோட ரொட்டியை போய் உட்காருங்கிறான். உண்மையாக எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது அவள் பேக்கை பிடிச்சி ஒழுங்காக போய் உட்காருன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வந்துட்டான். அப்புறம் என்ன ஈவினிங் ஆகி பெல் அடிக்கிறதுக்குள்ளேயே ஷூ எல்லாம் பக்காவாக ரெடியாக போட்டு மொத்தத்தையும் பேக்கில் எல்லாம் பேக் பண்ணிட்டு பெல் அடிச்சு அடுத்த செகண்ட் இப்போ வேகமாக குடுகுடுன்னு வெளியே ஓடி வர திரும்ப ஸ்கூலில் வந்து நின்றுட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றும் புரியல. இப்படியே 5 நாள் ஓடிடுச்சு. நான் ஏன் இந்த ஸ்கூலை விட்டே போக மாட்டேங்கிறேன், நான் ஆல்ரெடி கிராஜுவேட் ஆகி வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டெஸ்க்ல படுத்து புலம்ப ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு டைம் டிராவல் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல, வார்ம் ஹோலு டைம் ஸ்பேஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஷோ கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட இதை பற்றி 5 டைம் பேசிட்ட. உனக்கே ஏதோ ஒன்று இதை பற்றி தெரிஞ்சிருக்கல. ஆனால் லாஸ்ட் டைம் ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டில் நீ 20 டைம் மேலே அட்டென்ட் பண்ணிட்டாங்க, நான் இதை பற்றி கேட்கலடாங்கிறா. அப்புறம் எதுக்காக சும்மா என்கிட்ட இதை பற்றி கேட்டுட்டு இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட. இப்படி எதுவும் சொல்லலைன்னா நான் எப்படி தான் இந்த ஸ்கூலை விட்டு போகிறதாமான்னு சொல்லிட்டு இவ திட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், அட நான் ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக ஓட பார்க்க கட் பண்ண கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. சாரு பாடத்தை நடத்திட்டு இருக்கேன். இப்போ தான் இவ கொஞ்சமாக யோசிச்சு பார்க்குறா. இங்கே வந்த ஃபர்ஸ்ட் டே நைட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நான் இங்கே ஒன்று மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போகும்போது திரும்ப இங்கே ஸ்கூலுக்கு வந்திருக்கா. ஸோ அவன் கூட இருக்கிறதால தான் அவள் இங்கே இருந்துகிட்டே இருக்கா. அவன் எப்போ இவளை விட்டு தள்ளி போக ஆரம்பிக்கிறானோ ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனதும் இவ திரும்ப அடுத்த நாள் அதாவது திரும்ப இந்த ஸ்கூலுக்கே வந்துடுறா. கரெக்டாக சார் இதுக்கு யாராச்சும் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இவன் அப்போ இது எல்லாம் நடக்கிறதே யாங்கால தான் அப்படின்னு சொல்லிட்டு சோயாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க எல்லாரும் ஓன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு இவனை பிடிச்சிக்கிட்டே நேராக வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டா. இங்கே உட்காரு இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ நேரா அவளோட கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா இல்லையா, அதை எடுத்து 3, 2, 1 கவுண்டை போட்டு தபால்னு ஓப்பன் பண்ண ஒன்றுமே ஆகலை. என்னையே நீ திரும்பவே அனுப்ப மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் படுத்துட்டு புலம்ப ஹீரோ வந்து பார்த்துட்டு ஹீரோவோட பேர் தான் யாங் சொல்லவே மறந்துட்டேன், உனக்கு புக் கிடைக்கலன்னா பரவாயில்ல நான் கடையில் போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ அவன் விட்டு பிரிஞ்சா என்ன ஆகும், ஸ்கூலுக்கு தானே வருவா. ஸோ சோகமாக மூஞ்ச வச்சுட்டு 3, 2, 1 கவுண்டை போட இப்போ கடைக்கு வெளியே கையில் பேன் கேக்கோட நின்றுட்டு இருக்கா. ஏன் ஸ்கூலுக்கு போகாமல் இந்த டைம் இங்கே வந்திருக்கானா, அந்த வழியாக தான் ஹீரோ இப்போ போய்கிட்டு இருக்கான். ஸோ இவ எப்போவுமே ஹீரோவை தான் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருப்பா போல. இப்போ கையில் இருக்க பேன் கேக்கை பார்த்துட்டு ஆசையாக வாயில் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அவன் தூரம் போனதால கிளாஸ்க்கு வந்துட்டா. கையில் ஃபோனு கேம் வேற ஓடிட்டு இருக்கான். அது அந்த டைம்ல புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு கேம் போல. சூப்பர் நீ விளையாடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க இந்த கேம்ல தான் நான் மாஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படு வேகமாக கேம்ல வின் பண்ணும்போது கரெக்டாக ஹீரோ அந்த பக்கமாக போயிட்டான். இப்போ கிரவுண்டு கிட்ட நின்றுட்டு இருக்கா வெறும் கையில. அதுவும் ஃபுட்பால் விளையாடுறதுக்காக பசங்க எல்லாம் லைனா நின்றுட்டு இருக்கேன். அதுல ஒரு பையன் அப்படியே ஸ்வெட்டா இருக்கிறதால அவனோட ஷர்ட் அப்படியே லைட்டா மேலே தூக்கி காத்து வீசிக்கிட்டு இருக்கானா. அப்போ கரெக்டாக ஹீரோ பேக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பும் போது இவ்வளோ டே அவன் செஸ்ட் அழகா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை தூக்க இவங்க நின்று அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்க்க போறோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா கிளாஸுக்கு வந்துட்டா. இப்படியே போனா நான் எப்படி என்னோட நார்மல் லைஃபை வாழ்றதாமா, அவன் கூடயே என்னால் சுற்றி வந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அப்பதான் புத்தி கொண்டு எட்டுது, ஒருவேளை நீயும் என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இப்போ நைட்டு கிளாஸ் முடிஞ்சு வரும்போது யாங் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்ன விரும்புறதானு சொல்லிட்டு கேட்க இவனும் அப்படியே பார்த்தவன் உன் மண்டையில் ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா டாக்டரை பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். செம்ம காண்டாயிட்டான். அவன் திரும்பி பார்த்ததும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கட் பண்ண கிளாஸில் இப்போ யார் வந்துட்டு டெஸ்க்மெட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு குலுக்கல் முறையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் பேர் எழுதி போட்டு ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. இவளும் கடவுளை வேண்டிக்கிட்டே என்ன யாங்கோட மட்டும் சேர்த்து வச்சிருக்க கடவுளேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண வேற ஆளு. இப்போ யாங்கோட ஒரு பையன் உட்காருவான் இல்லையா, அந்த பையன் கிட்ட ஓடி போய் நம்ம 2 பேரும் சீட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு
சொல்லிட்டு கேட்குறா. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்க, இங்கே பாரு என்னோட சீட்டை, ஜன்னல் பக்கத்தில் அப்படியே சில்லுன்னு காத்தடிக்கும், நீ ஃபோனை வச்சு கேம் விளையாண்டா கூட யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, உனக்கு இது வேணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னு யோசிக்கும் போது நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இந்த டீலுக்கு அவன் ஓகே சொன்னதால பேக்கை தூக்கிட்டு நேரா யாங் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, நானும் உன்னோட சேர்ந்து ரொம்ப ஓவரெல்லாம் படிக்க மாட்டேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்போ கட் பண்ணா டேபிள் சேஞ்ச் பண்ணி விட்டான் இல்லையா அந்த பையன், அவன் மொத்த பேக்கையும் விக்கிட்ட கொடுத்துட்டு அதை காமெடியா சிரிச்சுக்கிட்டே வீடியோ வேற எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்து பார்த்துட்டு அவ கையில் ஒரு பேக்கை வாங்கிட்டு, நீ என் கூட உட்காரத்துக்காக இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லையே அப்படிங்கிறான். இது ரொம்ப முக்கியம், இது எல்லாத்தையுமே நான் எனக்காக தான் பண்றேங்கிறா. இப்போ அந்த பையன் சோ சீக்கிரமா கொண்டு வந்து இதெல்லாம் எங்க வை அப்படிங்கிறானா. வரேன்டா அப்படிங்கிற மாதிரியே இவ்வளவு பேக் எல்லாம் கழட்டிட்டு இருக்கேன். சோ எப்படியோ ஒன்று நீ என்னோட டெஸ்க்மெண்ட் ஆயிட்ட, ஸோ நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பையனோட மொத்த பேக்கையும் வாங்கிக்கிட்டு அவன் மேலேயே அசால்ட்டை தூக்கி போட்டு ஒழுங்கா உன் வேலையை நீ தான் பார்க்கணுன்ட்டு போறான். இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ பின்னாடியே வர, நீ என்னை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்கிறான். நீ தான் இனிமேல் எனக்கு ஹெல்ப் பண்ணுவியாச்சு, உன் கூட வராம நான் யார் கூட போறதாமன்ட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஸ்கூலுக்கு நடந்து வந்துட்டு இருக்கேன். பின்னாடி இருக்க பொண்ணுங்களாம் ஏதோ பஸ்ல வந்துட்டு ஒரு கப்பல் கிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத பேசிட்டு போறாங்களாம். அவங்க என்ன பேசுறாங்கன்னு நீ கேட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஆமா அவனுக்கு பிடிச்சதான் அவன் பண்ணியிருக்கான், மற்றவங்க யார் எப்படி நினைச்சா என்னங்கிற மாதிரி. இந்த விஷயம்லாம் நீ என்னோட வயசுக்கு வரும்போது உனக்கு எல்லாம் புரியும்னு சொல்லிட்டு அவன் தட்டி கொடுத்து பேச, நீ ஜஸ்ட் என்னை விட ஒரு 3 மாசத்துக்கு தான் பெருசுமாங்கிறான். ஹே இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ தான் உன் ஐடி கார்டு வாங்கி கொடுக்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டியே அப்படின்னு கேட்குறான். அட அம்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க கரெக்டாக யாரோ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஷவ் ஹீரோ கிட்ட, யாங் என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமா ஏதோ சத்தம் கேட்டுச்சு இல்லையா அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறா. ஒருத்தர் மயங்கி கிடக்காரு. ஸோ உடனே அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ எல்லாரும் தள்ளி நில்லுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியா காப்பாத்திட்டங்க போல. இப்போ நடந்து வந்துட்டு இருக்கும்போது எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கான். எனக்கு கம்பெனில ட்ரைனிங் கொடுத்தாங்கிறத சொல்லவும், ஆனா இப்போ இவங்கெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஏஜ் ஆச்சு, ஸோ உடனே அம்மா தான் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா. ஏன்னா என் வீட்டில் ஒருத்தர் இப்படிதான் அடிக்கடி குடிச்சிட்டு வந்து கான்சியஸ் இல்லாம மயங்கி போய் கிடப்பாரு, அதை விட அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், இது பாரு இந்த இடம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்கவும், கேள்விப்பட்டேன் இங்கதான் லைட் ஹவுஸ் நெக்ஸ்ட் இயர் கட்ட போறாங்களாமா அப்படிங்கறத ஹீரோ சொல்ல, இவளுக்கு ஆல்ரெடி யார் கட்ட போறாங்கிற தெரிஞ்சிருக்கும் போல, என்னங்க இது தெரியல, சே அவனா கட்ட போறான் அப்படிங்கிற மாதிரி இவ சொன்னதும், ஆமா என்ன நடந்தாலும் விட்டு போக கூடாதுன்னு சொன்னியே எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா நீ இருக்க இடத்துல மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட. அவனும் இவ்வளவு ஒரு மாதிரி பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி நானே எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த உலகத்தில் நான் நார்மலான லைஃப் வாழணும்னா நீ என்னை சுற்றி இருந்தால் மட்டும்தான் அது என்னால் முடியும். நீ என்னை விட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போயிட்டேன்னா திடீர்னு பார்த்தனா நான் கேட் கிட்ட நின்றுட்டு இருக்கேன், திடீர்னு அடுத்த செகண்டே கிளாஸ் ரூமில் நின்றுட்டு இருக்கேன். ஸோ நீ மட்டும் இல்லைன்னா நான் நினைக்கிற இடம் எதுக்குமே என்னால் போக முடியறது இல்லை. ஈவன் என்னோட வீட்டுக்கு கூட என்னால் போக முடியல. அதனால தான் நான் எப்போவுமே உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட டெஸ்க்மெண்ட் ஆனதுக்கும் காரணம் இதுதாங்கிறா. நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு, ரொம்ப டயர்டா இருக்க போலன்னு சொல்லிட்டு அவன் இதெல்லாம் சுத்தமா நம்பாம அவன் பாட்டுக்கு கிளம்புறான். எனக்கே தெரியும் யார்கிட்ட போய் சொன்னதை இதை நம்புவாங்கன்னு சொல்லிட்டு, சூயாங் நில்லு நான் சொன்னதெல்லாம் போய் அதெல்லாம் மறந்துன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா பின்னாடியே. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஓடி வந்து, நீயும் சூயாங்கும் ஒரே டிஸ்மெண்ட் ஆயிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இவன் மனசுக்குள்ள இப்பெல்லாம் நான் ஏன் தான் அவனை முன்னாடி லவ் பண்ணனே ஃபீல் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இப்ப அந்த பொண்ணு கிட்ட ஆக்சுவலா அந்த பையன் அப்படின்னு சொல்ல வரும்போது முன்னாடிதான் அவன் போயிட்டு இருக்கானா. உடனே அவனுக்கு கேட்கிற மாதிரி இவன், சூயாங்கா அவன் ரொம்ப நல்ல பையன்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பேச ஆரம்பிச்சிட்டா. கட் பண்ணி கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்க. இப்போ ஹீரோ வந்துட்டேன், இன்னும் ரூல்ஸ் எல்லாம் போடவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்த நீ கரெக்டா ஃபாலோ பண்ணணும். 1 கேஷுவலா நீ அப்படி எல்லாம் நகரக்கூடாது. 2வது என்கிட்ட க்ளோஸா வரக்கூடாது. 3வது தேவையில்லாத விஷயத்த என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னதும் இவன், நான் என்ன உண்மையா அவங்க கூட வந்து உட்காந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேனா, ஆமானாலும் இல்லைனாலும் சரி இனிமேல் ரூல்ஸை ஃபாலோ பண்றதா முடிவு பண்ணிட்டேங்கிறா. அப்புறம் அப்படியே கிளாஸ்ல ஆரம்பிக்க இங்கிலீஷ் மேம் வந்து, யாராச்சும் ஒருத்தர் போன வீக் படிச்ச போயமா சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படிக்கா பார்க்க இவ உட்காந்து மறைக்க ஆரம்பிச்சிட்டா. மறைச்சாலே கண்டுபிடிச்சிருவாங்களாச்சே, ஷவ் எழுந்து சொல்லுன்ட்டாங்க. இவளும் ஏதோ 1-2 லைனை சொல்லிட்டு கீழே பார்க்க ஹீரோ புக்கு திறந்து வச்சிருக்கானா. அதை பார்த்தே படிச்சு முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு 2 வரி படிக்கிறதுக்குள்ளேயே அவன் புக்கை மூடி வச்சுட்டான். என்ன பண்ணுவானே இப்படி அங்க அசிங்கப்பட. இப்போ அவனை மீட் பண்ணி எதுக்காக இப்படி பண்ண அப்படிங்கிறது கேட்கவும், ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறமா டெஸ்க்மேட்டை எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு பேரா நிக்க வச்சு காலை காட்டி விட்டாங்க. சரி இப்போ லெஃப்டா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அவன் லெஃப்ட்னு சொல்றான். இவன் லெஃப்ட்டை எடுத்து வச்சு கீழே விழுந்ததும் லெஃப்ட்னு சொல்லிட்டு ஏன்டா நகரம் நின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நான் என்னோட லெஃப்ட்டை சொன்னமாங்கிறான். அப்புறம் நான் கீழே விழுந்து கிடக்கிறவளை எழுப்புறதுக்கு கையை கொடுக்க, எல்லா மனசுல தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுறா. கட் பண்ண நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்க. அவன் ஃப்ரெண்டு வந்து மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். என்னன்னு பார்த்தா பின்னாடி ஏதோ எழுதி ஓட்டு வச்சிருக்கா. இதை பார்த்து ஹீரோ கடுப்பாக அவ வந்து சிரிச்சிட்டு இருக்கா.
இருக்கா. அடுத்த கிளாஸ்ல எக்ஸாம் போயிட்டு இருக்கு. இவ ஏதோ ஒரு பையன் கிட்ட பிட்டு கேட்டிருப்பா போல. அவன் தூக்கி வீசினது கரெக்டா ஹீரோ டேபிளுக்கே வந்து விழுந்துருச்சா. டே கொடுத்துடுடாங்கிற மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் கையில எடுத்து அந்த பேப்பரை பார்த்துட்டு அப்படியே அவன் டேபிளுக்குள்ள வச்சுக்கிட்டான். இவனால என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் கட் பண்ணா கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்காளா. இன்னும் ஹீரோவை காணும். கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்ன அவன் இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவட்ட கேட்க, என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இவன் இல்லாம நான் எப்படி இங்க இருக்க அப்படிங்கறது யோசிக்கிறா. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டான். அவன் ஷர்ட்ல எல்லாம் அழுக்கால மாதிரி இருக்கவும் இவ டிஷ்யூ பேப்பர் கொடுத்து அழுக்கு எல்லாம் தொடச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அவன் வாங்கி கையை தொடச்சிட்டு இருக்கேன். இவ டக்குன்னு ஷர்ட்ல உள்ள அழுக்க துடைக்க வரும்போது ஹீரோ டக்குன்னு தட்டி விட்டுட்டு என்ன தொடதுன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டான். இவனை எப்படி நான் முன்னாடி லவ் பண்ணேன், இவனே இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இப்போ வாஷ்ரூம்ல வந்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. பார்த்தா அவனோட கையில அடிபட்டிருக்கு. அதனாலதான் இவ தொட்டதும் அவனுக்கு வந்து வலிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருக்கான். இந்த காயம் எப்படி ஆச்சு என்ன ஏதுங்கிறது தெரியல. தென் கட் பண்ணி கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது இது ஒரு மழைக்காலம் போல. ஸோ ஃப்ரெண்டு பார்த்துட்டு மழை வர மாதிரி இருக்கு, நீ கூட வேற எடுத்துட்டு வரல, வரைய 2 பேரும் ஒன்னா போய்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இல்லடா மழை நின்ன மாதிரி இருக்கு, நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு நான் நடந்து போய்க்கிறேன், நீ போய்க்கோன்ட்டான். பக்கத்துல இனிமே நம்ம ஹீரோன் உட்காந்துட்டு ஏதோ படிச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இதை ஹீரோ பார்த்துட்டு ஷவ் நீ எனக்காக வெயிட் பண்ணவெல்லாம் தேவையில்லைங்கிறான். இவன் மனசுக்குள்ளேயே எனக்கு மட்டும் என்ன ஆசையா, இந்த கதையை முடிச்சிடலான்னு பார்த்தா விட மாட்ட போலியன்னு சொல்லிட்டு நான் ஒன்னும் உனக்காக வெயிட் பண்ணல, நான் போறேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. அப்போ ஒருத்தர் வந்து ஷூயங் கிளாஸ் எதுன்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் என்னோட டெஸ்க்மெண்ட் தான் அங்கிள்ங்கிறா. அப்படியாமா, நான் உன்னோட அப்பா தான், கொடையை அவன் எடுத்துட்டு வர மறந்துட்டான், அதை கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்தேங்க, போங்க அங்கிள் எந்த கிளாஸ் தான் சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு நான் இன்னும் என் அப்பா அம்மாவே பார்க்கலங்கிறது ஃபீல் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வெளியே வரேன்னா அவங்க அப்பா இந்தப்பா கூடங்கிறாரு. அவன் தட்டி விட்டுட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போதாமா, அதுக்காக ஆன்ஷியன் சாங் பாடணும்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸோட இன்சார்ஜ் யாரு, யாங் தானே, நீ யாரை சூஸ் பண்ணமோ ஒரு 4 பேரை சூஸ் பண்ணிக்கோப்பா, சாங்கோட தீம் அஃபெக்ஷன் சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயின் என்ன மட்டும் சூஸ் பண்ணிடாதுடான்னு சொல்லிட்டு மறைக்க இவன் அவளை தான் பாக்குறான். எங்க சூஸ் பண்ணிட்டான் போல. அவன் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க, இவ பின்னாடி திட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த கிளாஸ்க்கு ஆடிட்டோரியம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னது அங்கே போகணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு நம்ம அப்புறமா போய்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் பிள்ளைய பார்த்து கேட்குறா. வெயிட் பண்ணலாம் முடியாதுப்பா, சீக்கிரமா போகணும்னு அந்த பொண்ணு சொல்ல, நேற்று நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன், அந்த பழைய ஆடிட்டோரியம்ல இருக்க ஸ்டேஜ் அப்படியே இடிஞ்சு விழுந்து ஏதோ ஆகுற மாதிரி. நான் முன்னாடி கூட இன்னொரு கனவு கண்டேன், அதில் நான் 98 மார்க் எடுக்கிற மாதிரி, அதே போலதான் உண்மையை நானும் எடுத்தனே அப்படிங்க. நீ சொன்னது எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. எனக்கு அது நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொன்னீங்கல்ல லைட் ஹவுஸ் 15 நாளா ஓகே ஆக்கலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் பாருங்க, கண்டிப்பா அது வந்துட்டு அங்க லைட் எரியும் அப்படிங்கிறா. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த லைட் ஹவுஸ் பக்கத்துல சோயாங் வீடு தானே இருக்கு, சோயாங் ஸோ நீயே போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் நைட்டு லைட் ஹவுஸ் பக்கத்தில் போய் நின்று பார்க்க அது எரியவே மாட்டேங்குது. பார்க்குறவரை பார்த்துட்டு கிளம்பும் போது கரெக்டாக லைட் எரியுது. இப்போ நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு ஓடி வந்து என்ன நேற்று நைட் பீச்சுக்கு போனீங்க எரிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவனும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த லைட் எரியதை பார்த்தானா இல்லையாங்கிறது தெரியல, ஒருவேளை நம்ம ஹீரோயினுக்காக போய் சொல்கிறானா என்னங்கிறது தெரியல, ஆனால் லைட் எரிஞ்சுது அப்படிங்கிறத சொல்கிறான். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா எல்லாரும்? அதான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக என் கனவு நடக்கும். ஸோ யாரும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஆடிட்டோரியம் பக்கமே போவேனா, அதுதான் நமக்கு சேஃப்ன்ட்டு இருக்கா. அதுக்கப்புறமா கிளாஸ்க்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க 2 பொண்ணுங்க கேன்டீன் வந்துட்டு ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு, அந்த டோர்ல தான் ஏதோ பிரச்சனையாமா அப்படிங்கறத பேசவும் இவ அதை கேட்கிறா. அப்பதான் ஒன்று ஞாபகம் வருது, இவ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது முன்னாடி அந்த கேன்டீன் வந்துட்டு ரெனோவேஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டை நம்ம ஹீரோ மேல விழுந்து அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இவ ஃப்ரெண்ட் ஓடி வந்து சொல்லியிருப்பா. ஸோ கண்டிப்பா இதுதான் நடக்க போதோ என்னமோ நினைச்சிட்டு உடனே ஹீரோ கிட்ட ஓடி வந்து, யாங் நீ ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, மெயினா கேஃபிடேரியா பக்கம் நல்லாவே ஜாக்கிரதையா இரு, யாருக்கண்டா திடீர்னு அங்க ரெனோவேஷன் போயிட்டு இருக்கல, கட்டைக்கு இதுவும் மேல விழுந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஸோ எதுக்கும் நீ கேர்ஃபுல்லாவே இருப்பாங்கிறா. என்ன திரும்பவும் கனவு கண்டியான்னு ஹீரோ கேட்க, ஆமாப்பா அப்படிங்கும் போது இங்கே பாரு ஷவ் லைட் ஹவுஸ்ல லைட் எரியல. அவங்க எல்லாரும் நம்ம டேபிள் முன்னாடி வந்து கேட்கும்போது தான் வேற வழி இல்லாம நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன். ஸோ இனிமேலாச்சும் இது மாதிரி பேசுறத நிறுத்துங்கிறது ஹீரோ சொல்ல, நான் இங்க லூஸ் மாதிரி ஒன்றும் பேசிட்டு இருக்கல, நீ தான் என்ன நம்ப மாட்டேங்கிற, இங்க ஏகப்பட்ட விஷயம் நமக்கு அப்பாற்பட்டு நடந்துகிட்டு இருக்கு, அது எல்லாமே நமக்கு தெரியறது தான் இல்லை, மெயினா நீ அதை நம்பணும்னு கூட நினைக்கலன்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே கட் பண்ணா கேன்டீன் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கா. அவனே என்ன நம்பல, நான் எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்றதாமாங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. சரி போவோன்னு போகும்போது ஒருவேளை அவனுக்கு அடிப்பட்டு ஸ்கூலுக்கு வராம போயிட்டானா அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும். சரி இந்த ஒரு டைம் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் வந்துட்டு அந்த கேன்டீனோட போர்டு போல அதை சரி பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா உள்ள இருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு இருக்கான். அப்போ மேல வேலை செஞ்சுட்டு இருக்கவருக்கு கையில ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த போர்டை ஒத்த கையில பிடிச்சிட்டு இந்த கை ஆட்டிட்டு இருக்காரு வழியில. சோ இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு இப்ப வேகமா நம்ம ஹீரோவை பிடிச்சி அந்த பக்கமாவே இருக்கிற மாதிரி தள்ளி விட்டு மேலேயே விழுந்துட்டாலாம். கரெக்டா அந்த உடன் போர்டு கீழே விழுகுது. சோ இப்படி நம்ம ஹீரோயின் அவனை காப்பாத்திட்டான். அதுக்கப்புறமா எழுந்துட்டு நான் உன்னை காயங்கிது படிச்சுட்டேனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அவன் எதுவும் பேசாம எழுந்து போகும்போது அவன் கழுத்துல அடிபட்டிருக்கு. அவனுக்கு தான் இந்த போர்டில் அடிப்படவே இல்லையே, அப்புறம் எப்படி காயம் ஆச்சு அப்படிங்கறத யோசிக்கிறா. ஒன்னும் புரியல.
அப்புறம் கிளாஸ்ல அவன் பாட்டுக்கு கையில ஏதோ வலி இருக்கிற மாதிரி கையை சுத்திட்டு இருக்கேன். இவன் என்ன ரைட் ஷோல்டர்ல பெயின் இருக்கிறது போல கையை ஆட்டிட்டு இருக்கான். அப்போ கண்டிப்பா இது ஹார்ட்ல பெயின் வந்தாதான் இங்க வலிக்கும் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டு இப்போ அடுத்து நம்ம ஹீரோ பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கேன். கூட விளையாண்டுட்டு இருக்க பையன் டக்குன்னு அப்படியே லைட்டா தள்ளி விட்டதும் இவனுக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவாடா அப்படிங்கறது கேட்கவும், இல்லடா நீங்க விளையாடுங்க, எனக்கு கொஞ்சம் வலிக்குது, நான் நர்சரி ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேங்கிறான். அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு, உனக்கு என்ன அடிபட்டிருக்கா, எங்க அடிபட்டிருக்கு காட்டு, அப்பதான் என்னால மருந்து கொடுக்க முடியுங்கிறாங்க. பட் ஹீரோ காட்ட மாட்டேங்கிறான். பார்த்தா தானப்பா உனக்கு மெடிசன் கொடுக்க முடியும், இல்லைன்னா உன்னை யாராச்சும் புள்ளி பண்றாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல டாக்டர், நான் விளையாடிட்டு இருக்கும் போது எனக்கு அடிபட்டுருச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கறத சொல்லவும், அப்படியாப்பா அப்போ உனக்கு செஸ்ட்லேயே அடிபட்டிருக்கு இங்க காட்டுங்கிறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து, என்கிட்ட மெடிசன் இருக்கு, நீ அதை யூஸ் பண்ணிக்கோ, சீக்கிரம் சரியாயிடுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ டாக்டர்னு சொல்லிட்டு அவனையும் கை பிடிச்சி வெளியே கூட்டு வந்துட்டா. லாஸ்ட் டைம் எனக்கு அடிப்பட்டு கொடுத்த மருந்து தான், இதை போட்டு சரியாயிடுன்னு சொல்லிட்டு அதை கொடுக்க அவன் பாட்டுக்கு அதை வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு உட்காந்துருக்கான். சரி உனக்கு எப்படி இந்த காயம் ஆச்சுன்னு ஹீரோயின் கேட்க, விளையாடும் போது அடிப்படத்தெல்லாம் சகஜம் தானங்கிறான். ஒருவேளை நீ யாராச்சும் கூட சண்டை போட்டியா அப்படிங்கறது இவ கேட்க, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறான். சரி விடு, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், நீ பேசும்போது அவன் எழுந்து போறேன்னா டக்குன்னு அவன் சட்டையை பிடிச்சிட்டு, உன்னை யாராச்சும் உண்மையாவே புள்ளி பண்றாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேங்கிறான். ஹீரோவோ வா கிளாஸ்க்கு டைம் ஆச்சு போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கட் பண்ணி கிளாஸ்ல காட்டுறாங்க. அப்போ சார் என்ன சொல்றாருன்னா, பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் வெப்சைட்ல போஸ்ட் பண்ணணும். அதுக்காக உங்க டெஸ்க்மேட்டை வந்துட்டு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நோட்ஸ் எடுத்து அவங்களுக்காக சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இப்போ நைட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இங்க பாருடா, நான் ஒன்றும் வீட்டுக்கு வரல, சார் தான் என்ன அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது இவ சொல்ல, சரின்ட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் அவ கையில கேமராவை வச்சுட்டு, ஃபியூச்சர்ல இதெல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்பவே பழசா இருக்கும்ல அப்படிங்கிறது பேசுவோம். அவன் கண்டுக்காம போயிட்டு இருக்கானா. இங்க பாருடா, நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஓவரா ஸ்மைல் பண்ணது சரியா, அப்படி பண்ண வீடியோ பார்க்க நல்லாவே இருக்காதுங்கிறா. அதுக்கு ஒன்றும் பேசல. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோவோட அப்பா ரெடியா ஃபுட் எல்லாம் எடுத்து வைக்க இவ கேமரா ஆன் பண்ணிட்டு, ஸ்கூல் வெப்சைட்ல போட போறாங்க அங்கிள் அப்படிங்கிறதும் அவர் தலையெல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்பா யாங்கு, உன் ஃப்ரெண்ட் கிட்ட நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா, உன் அப்பா எவ்வளவு அழகா சூப்பரா குக் பண்ணுவாருன்னு, இதெல்லாம் சொல்றது இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேச, ஹீரோவோ கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாம உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோனும் கியூட்டா சிரிச்சுக்கிட்டே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஷவ் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவாங்கிறான். ஸோ உடனே கேமராவை அந்த பக்கமா வச்சுட்டு இவளும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டா. அப்போ ஆன்ட்டி எங்க போயிட்டாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க வேலைக்கு போயிட்டாங்கம்மா அப்படிங்கிறாரு. பட் ஹீரோவோட மூஞ்சில கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லை. அப்புறம் அவரும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அவ கேமராவை ஆஃப் பண்ணவே மறந்துட்டா போல. அது பாட்டுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா டாட்டா சொல்லிட்டு பார்த்து போமா, வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் எங்ககிட்ட டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேரிங்கா அனுப்பி வைக்கிறாரு. இவளும் ஜாலியா வந்துடு. அதுக்கப்புறமா தான் பார்க்க கேமராவை மறந்துட்டுமேன்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப ஓடி போய் கதவு தட்ட 2 டைம் தட்டுறா, ஓபன் பண்ணல. 3ஆவது டைம் தட்டும் போது ரொம்ப கோவமா திறக்கிற மாதிரி சடனா திறக்கும்போதும் இவ பயந்து போயிட்டா. அங்கிள் என்னோட கேமராவை நான் மறந்துட்டு போயிட்டாங்க, இருமா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாரு. எங்க அங்கிள் காணோம் அப்படிங்கிறது கேட்க, அவனா ஃப்ரெண்டோட விளையாட போயிட்டாமா, இந்த வயசுல எல்லாம் எப்போ பார்த்தாலும் விளையாடுறதுக்கு தானே பிடிக்கும் உங்களுக்கும், சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்குறாரு. அடடா திரும்பவும் ஆஃப் பண்ணவே மறந்துட்ட பாருன்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு, சே யாங்கோட அப்பா எவ்வளோ நல்லவராக இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவன் விளையாட போயிட்டாமா அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போ கீழே ஒரு பவுல் உடஞ்சு போய் கிடக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேஃபிடீரியாவில் அவனுக்கு அடிப்படாமல் காப்பாற்றிருப்பா இல்லையா, அப்படி காப்பாற்றினாலும் அவன் கழுத்தில் அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் அடிக்கடி குடிச்சிட்டு கான்சியஸ் இல்லாமல் கிடப்பாருங்கிறது ஹீரோ முன்னாடி சொல்லியிருப்பான் இல்லையா. இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு டக்குன்னு அந்த கேமராவை தான் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறா. இவ போனதுமே பவுலை தூக்கி போட்டு உடைச்சு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை நம்ம ஹீரோயின் ஷாக்கா பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு அந்த கேமரால ரெக்கார்ட் ஆனதை பார்த்ததும் தெரிஞ்சிருச்சு ஹீரோவோட அந்த காயங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா தானே. ஸோ உடனே யாங்க பார்க்கறதுக்காக தான் ஓடுறா. எப்படி இருந்தாலும் அவன் கிட்ட தான் இருப்பான், ஏன்னா இவன் இன்னும் மறைஞ்சு போகல இல்லையா. ஐ மீன் இங்க சீன் கட்டாகி அடுத்து எதுக்கும் போகல இல்லையா. ஸோ உடனே அவனை தேடி ஓடி வரும்போது அவன் ஒரு பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட வந்து கையை பிடிக்கிறான். அவன் கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. தென் கட் பண்ண 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. முன்னாடி நாள் தான் ப்ராமிஸ் பண்ணாரு ஃபேஸ்ல அடிக்கவே மாட்டேன்னு, ஆனா பாரு அங்கதான் அடிச்சு வச்சிருக்காருன்னு ஃபீல் பண்ண, நீ இது யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுவுமே யூஸ்லெஸ் தான், பல வருஷமா அவர் இப்படிதான் இருக்காருன்னு சொல்லிட்டு. இவன் குட்டி பையனா இருக்கும்போதே அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை போட்டு இப்படிதான் அடிப்பாரு. ஆனா இவன் முன்னாடி அவங்க 2 பேருமே பெருசா காட்டிக்க மாட்டாங்க. அவங்க அம்மா கிட்டயுமே அப்பா உன்னை தடிச்சிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்குமே அவங்க ஜஸ்ட் உங்க அப்பா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டாரு அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இனிமேல் அவன் அப்பா என்ன அடிக்க மாட்டாருன்னு சொல்லி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிருக்காருடான்னு சொல்லியிருக்காங்க. இதனால குட்டி பையனா இருக்க இவனும் சரி இனிமேல் அடிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே இருந்திருக்கான். ஆனா எதுவுமே மாற மாதிரி தெரியல. பாக்குற வர பார்த்துட்டு அவங்க அம்மாவே பொட்டியை கட்டு வேற எங்கேயாவது போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாலும் பிடிச்சி வச்சுக்கிட்டு என் மேலதான் தப்பு போயிடுறதுன்னு அப்பா நடிச்சிருக்காரு. பையனுக்கு வேண்டி சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷமே திரும்ப இருந்திருக்காங்க. ஆனாலும் மனுஷன் திருந்தல.
கெஞ்சினதெல்லாம் போய் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சேன்னா உன்னை கொன்னே போடுவேங்கிற மாதிரி. இதெல்லாம் பார்த்தே வளர்ந்தவன் இல்லையா. ஸோ ஒரு நாள் தைரியத்தை வர வச்சு உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன அடிங்க, அம்மாவை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பவே பலாருன்னு அப்ப விட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன்னு இருக்காரு. ஃபேஸ்ல அடிக்காதீங்கப்பா, நாளைக்கு டீச்சர் பார்த்துட்டா கண்டுபிடிச்சிருவாங்கங்க. உடனே கொடை எடுத்து மண்டி போடுன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் நான் ட்ரை பண்ணாலுமே என் அம்மாவை என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு நாள் அவங்களே என்னை விட்டு போயிட்டாங்க, நானுமே அதை ஏற்றுக்கிட்டேங்கிறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஹீரோயின், நான் உண்மையாக ஸ்கூல் டேஸ் படிக்கும் போதெல்லாம் உன் பேரை அடிக்கடி நான் கேட்பேன். அப்போல்லாம் நீ எனக்கு ரொம்பவே பிரைட்டாக தெரியுவேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சைடு உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு இப்போதான் புரியுது அப்படின்னு அவனை பார்த்து நினச்சிக்கிட்டே இப்போ நெக்ஸ்ட் டே 2 பேரும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்க போது. என்னடா உன் பேரண்ட்ஸ் எல்லாம் வரமாட்டாங்களா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃப்ரெண்டு பையன் கேட்டுட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. தென் கட் பண்ணா பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. பார்த்தா ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஹீரோவோட அப்பா வந்திருக்காரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆட்டை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு குழந்தை நல்லபடியா வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போறதுக்கு காரணம் முக்கியமா அவங்களோட வீட்டு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும். சூயாங்கோட அம்மாவும் நானுமே கொஞ்சம் பிஸி ஆயிட்டதால அவனோட படிப்பு விஷயத்துல எங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. விடுனா இந்த மாதிரி எல்லாம் இருக்க தானே செய்யும். பட் அன்புங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அப்பாவா ஒரு கணவனா இதை நம்ம அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய உத்தம நாட்டம் இப்படி ஸ்பீச் கொடுக்க ஹீரோவால தாங்கவே முடியல. ஹீரோயின் தான் கையை பிடிச்சி இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி சமாதானம் பண்றா. தென் 2 பேரும் நேரா ஹீரோவோட அம்மாவை மீட் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி கிளாஸில் காட்டுறாங்க. வயலன்ஸுங்கிறது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் நம்ம அதை கண்டுக்காமல் இருந்துகிட்ருக்கோம். விக்டிம்ஸ் எல்லாம் அவங்கள காப்பாற்ற கேர் பண்ண யாருமே இல்லைன்னு நினச்சி அதனுள்ள மாட்டிக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லும்போது இங்கே ஹீரோவோட அப்பா கிட்ட அம்மா டிவோர்ஸ் நோட்டீஸை கொடுக்குறாங்க. எனது டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது அப்போ கூட அவங்க கண்ணுக்கிட்ட அப்பா அடிச்ச காயம் தான் இருக்கு. எது பேசுறதா இருந்தாலும் என்னோட லாயர் கிட்ட மீட் பண்ணி பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவரில். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம எதிர்த்து பேசும்போது விக்டிம்ஸ்க்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஃபீல் ஆனாலும் அவங்களே புரிஞ்சுப்பாங்க நம்ம இது அவங்களோட நல்லதுக்காக தான் பண்றோம்னு சொல்லும்போது இந்த விஷயத்துல நானுமே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கை தூக்குறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க அம்மாவை மீட் பண்ணி அவங்களுக்கான தைரியத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க அப்பாவை ஃபேஸ் பண்ணி அவங்க அந்த டிவோர்ஸ் லெட்டரையை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி அந்த நரகத்துல இருந்து விடுபட்டு நெக்ஸ்ட் இவன் கிராஜுவேட் ஆக போறான் இல்லையா, அதுக்குள்ள நான் அதுக்கான பணத்தை எல்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வெளியூருக்கு வேலை தேடி போயிட்டாங்க. தென் எனக்காக ரெண்டுக்கு ஒரு ரூமுமே பார்த்து வச்சிருக்காங்களாமா. நாளைக்கு தான் அதை போய் பார்க்கணும் அப்படிங்கிறான். ஸோ இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே காத்தே ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேச தேங்க்யூ சஷா அப்படிங்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தா அலாரம் அடிக்குது, ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் இன்னும் தூங்கிட்டு இருக்கேனா அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் போய் வெளியே எட்டி பார்க்கவும் தெரியுது ஹீரோ அவங்க அம்மாவோட வெளியே நின்றுட்டு இருக்கான். அவங்க வெளியே ரெண்டுக்காக தான் வீடு கேட்டு நின்றுட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சதும் மேல இருந்து ஒரு ஹாயை போட்டு உடனே ஓடி வந்து நான் எங்க வீட்லயே இந்த பையனை வச்சுக்கிறேங்கிறா. இல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னதும் ஏன் எங்க வீடு ரொம்ப சின்னதா இருக்கும்னு நினைக்கிறியாங்கிறா. சேச்சா உனக்கு இதுக்காக நான் கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னதும் அதெல்லாம் கஷ்டமும் கிடையாது ஒன்றும் கிடையாது வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு வந்து இதுதான் உனக்கான ரூம், ஆப்போசிட்ல தான் நான் இருப்பேன், எந்த நேரத்துல என்ன ஹெல்ப் பண்ணாலும் அக்கா கிட்ட கீழே நான் பண்ண தயாருன்னு இருக்கா. தேங்க்யூ சஷானதும் அட இனிமேல் நம்மளாம் ஒரே ஃபேமிலியாக போறோம் என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஞாபகம் வந்து ஒரே வீட்டில் இருக்கோம்ல அதுக்கு சொன்னேன்னு சமாளிச்சுட்டு இருக்கா. அதுக்கும் ஒரு மாதிரி பார்க்க சேச்சா நம்ம ரூம்மேட்ஸ் இல்லையா அதான் சொல்ல வந்தேன்னு இருக்கா. சரி உன்னோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. இப்போ நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அட இது வேற தனித்தா வாடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு உள்ள போய் படுத்து தூங்கிட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே கட்டுறாங்க. ஹீரோ இப்படின்னு திரும்பி படுக்க பார்த்தா பக்கத்துல தான் படுத்துட்டு இருக்கா. எவன்டா அது ஏன் முடிய போட்டு அழுத்துறதுன்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கவும் தான் தெரியுது 2 பேரும் பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க. நீ என்னடா ஏன் ரூம்ல பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு எந்திரிக்கிறா. இது என்னோட ரூமான்னு சொல்லி அவன் கத்தவும் இவன் சுத்தி முத்தி பார்க்கவும் தான் தெரியுது. அப்புறம் சமாளிக்கணுமாச்சே, நீ இப்படிதான் தூங்கும் போதுல டோர் லாக் பண்ணாம தூங்குவியா, நான் வந்தனால பரவாயில்ல, வேற ஏதாச்சும் எவனாச்சும் உள்ள போத்துட்டானா அதெல்லாம் டேஞ்சர் ஆயிடும் இல்லையாங்க, உன்னை விட டேஞ்சரான பர்சன் யாராச்சும் இருக்காங்களே என்னன்னு சொல்லி அவன் கலாச்சு விட்டான். சரி இந்த ஒரு டைம் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், திரும்ப அப்படியெல்லாம் பண்ணக்கூட சரியான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. அடுத்த கிளாஸ்ல தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஏன் சிஷா நைட்ல தூங்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்தியம்மான்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த யாங் பையன் மண்டையை போட்டு அழுத்தி தூங்க விடாம பண்ணிட்டான்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சத்தமா சொல்லிட்டா. அப்புறம் சமாளிக்கணுமாச்சே. இல்ல ஒரு நாய் வளர்த்திட்டு இருந்தானா அந்த நாய் கத்தி எழுப்பி விட்டுருச்சுன்னு இருக்கா. இவளோட இப்படிதான் காலத்தை தள்ள போறணுங்கிற மாதிரி ஹீரோ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் சார் வந்து டெஸ்ட் பேப்பர் எல்லாம் கொடுக்க ரொம்ப கம்மியா இருக்க மார்க்கு. இப்ப எதுக்காக இங்க வந்து நான் சிக்கியிருக்கேன்னே தெரியலையே, என்னோட போனு ஒய்ஃபை எல்லாம் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வந்து எடுத்து பேசினா அப்பா எங்கப்பா போயிட்டீங்க எப்பப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் தான் பிஸ்னஸ் ட்ரிப்ல இருக்கேன்னு சொன்னேன்லம்மா, நானும் அம்மாவும் வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்கிறது சொல்லவும் அட ஆமா இல்லப்பா அப்படின்ட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், இப்பதான் உன்னோட டீச்சர் கூப்பிட்டாங்க, என்ன சரியா படிக்கிறதே இல்லையாமாவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னத்த சொல்லுவா இவ. அப்பா உடனே நீ மட்டும் டாப் ரேங்க்ல வந்தனா உன்னோட ஃபேவரட் பேண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு கூட்டிட்டு போவேன்னதும் என்ன உண்மையா வைப்பான்னு சொல்லிட்டு மூஞ்சியெல்லாம் மலர்ந்துருச்சு. ஆமாமா மார்க் எடுத்தேன்னா அவங்க கான்சர்ட்க்கு போறதுக்கான டிக்கெட்டை வாங்கி தருவேங்கிறாரு. அப்ப சரி நான் படிச்சிடுறேன், ஆனா எனக்கு இன்னொரு டிக்கெட்
டிக்கெட்டும் சேர்ந்து வாங்கி தருவீங்களான்னு கேட்குறா. அப்படி பண்ணிட்டேன்னா நீ கேட்கறது எல்லாமே வாங்கி தருவேன் இருக்காரு. தென் கட் பண்ணி ஹீரோ வரும்போது, யாங் இன்னிலிருந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க போகிறத முடிவு பண்ணிட்டேன். எப்படியாச்சும் டாப் 10ல் ஃபர்ஸ்ட் வந்துடணும்னு இருக்கா. அதுக்கு நீ படிச்சாகணுமேன்னு சொன்னதும், அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னோட பியூட்டியை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மயக்க போறேங்க. என்ன வளரிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்டதும், அது நிஜமா தான்ப்பா, என்னோட பியூட்டியை வச்சு 4th 3rd 2nd பிளேஸ்ல உள்ள எல்லா பசங்களையும் செடியூஸ் பண்ணிடுவேன். ஸோ எப்படியோ நான் ஃபர்ஸ்ட் வந்துடுவேன் இல்லையாங்க. தப்பு, ஃபர்ஸ்ட் இருக்கவங்கள பண்ணாதான் ஃபர்ஸ்ட் வர முடியும்னு இருக்கான். அப்போ யார் லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் சொல்லிட்டான். அப்புறம் இவ விட்டுருவாளா? ஸோ யாங் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சு குழஞ்சு பேச, இங்க பாருமா நீ கேட்கறதெல்லாம் உனக்கு கிடைக்காதுங்க. அவ கண்ணை சிம்டி கேட்டுட்டு இருக்கா. சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முன்னாடி அதுக்காக ஓகேன்ட்டான். இந்த 17 வயசு பையன் ரொம்ப கியூட்டா இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன ஸ்கூல்லலாம் ஹீரோ சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா. இதை ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போதில்ல, அதுக்கப்புறம் யாங்க்கு சுத்தமா டைமே இருக்காது பாருன்ட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ கிட்ட ஓடி வந்து, எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது இல்லையா, டீச்சர் நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து படிக்க சொல்லாங்க, அப்பதானே டாப்ல வர முடியும்னு சொல்லி கேட்க, உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நேரா போய் டீச்சர் கேளு, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்பெல்லாம் நீ ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க, சார் சொன்னா பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன சொன்னாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன், புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு ஷாஷா கிட்ட போயிட்டு இருக்கான். வந்து புக்கை அவகிட்ட கொடுக்க, இவ்வளோக்குள்ள படிக்கணுமான்னு கேட்க அவன் ஆமாங்கிறான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டே வந்தாலும் இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு புலம்ப, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கானா. யாங் அங்க பாரு அந்த மஷ்ரூம் எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பேச, ஒழுங்கா படிக்கிறியான்ட்டு இருக்கான். உடனே மூஞ்சி மாறி போயிடுச்சா, அதை பார்த்துக்கிட்டு நீ பார்க்க டைகர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவளை சிரிக்க வச்சுட்டு இருக்கான். தென் கிளாஸ்ல சார் வந்து ஒரு ப்ராப்ளம் எழுதி போட்டுட்டு, யாரு வந்து இதை சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரா. உடனே ஹீரோ கிட்ட படிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்டா இல்லையா அந்த பொண்ணு, நம்ம சஷாவை கோத்து விட்டுட்டா, வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் முன்னாடி போய் மண்டை சொரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. எழுதாததால வெளியே நிக்க வச்சுட்டாங்க போல. அந்த பொண்ணு வெளியே வந்து, இது ஒரு சிம்பிளான கொஸ்டின், இது கூடவா அவனுக்கு அவன் சொல்லி தரல அப்படிங்கறது கேட்க, நான் இன்னும் அதை படிக்கவே இல்லைங்கிறா. யாங்குக்கு தான் இதெல்லாம் தெரில போல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போவேன். நைட்டு படுத்துக்கிட்டு பிசிக்ஸ்ல டாப் 10 வரணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வயசாயிட்டதால எல்லாமே மறந்து போயிடுது. இதனால என்னை விட சின்ன பிள்ளைகிட்டையெல்லாம் எனக்கு அசிங்கமாக போயிட்டு இருக்கு. இதனாலேயே நான் டாப் 10ல் வந்து அவள் மூஞ்சிலே ஒரு பஞ்சை கொடுக்கணும்னு இருக்கா. ஸோ உடனே வெறி வந்து படிக்கவும் ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் என்ன நைட்டு ஃபுல்லாக படிச்சதால பஸ்ஸுக்குள்ளே நல்லா தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கா. வீல போகும்போது கரெக்டாக ஹீரோ தான் பிடிச்சி மெதுவாக பின்னாடி சாச்ச பாவத்துக்கு அவன் மேலேயே சாஞ்சிக்கிட்டா. தென் நைட்டு வீட்டில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஃபோட்டோஸில் ஒன்று செலக்ட் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. அதில் ஹீரோவும் ஹீரோயின் தான் ஒன்று நின்றுட்டு இருக்காங்க. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக உள்ள நம்ம ஹீரோயின் வந்துட்டாலாம். ஸோ சடனாக அதை க்ளோஸ் பண்ண, இதை பார்த்தவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. ஓ அப்படியா, என்னோட தப்பு தான், கதவை தட்டாம உள்ள வந்துட்டேன், நாளைக்கு இந்த டவுட்டை வந்து கேட்டுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்த இருக்குமா பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா வெளியே. இதுல இவனும் ஏதோ சொல்ல வர, சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது அதே லுக் தான், ஷாஷா அப்படிங்க எல்லாம் எனக்கு தெரியும்னு இருக்கா. அப்படியே கட் பண்ண ரிசல்ட்டே வந்துருச்சு. இவளும் மேல கீழே எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கா. இவ பேரை நினைச்ச மாதிரியே டாப் 10ல வந்துட்டா. ஓடி வந்து ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு, எப்படியோ நான் பாஸ் பண்ணிட்டேன், என் அப்பாட்டு இது சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. அப்பா டிக்கெட் எல்லாம் அனுப்பி வச்சுட்டாரு. அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். நம்ம ஸ்கூல் அப்படி, அதனால தான் நீ வந்தமான்ட்டு இருக்கான். எப்படியோ இருந்துட்டு போகுது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதால தான் என்னால் அந்த பொசிஷனுக்கு வர முடிஞ்சுது. ஸோ நம்ம 2 பேரும் இந்த கான்சர்ட்க்கு போக போகிறோங்க. என்னால் முடியாதுங்கிறான். அதெல்லாம் முடியாது, வந்தே ஆகணும், நீ வரலனா நான் எப்படி அங்கே போவேன்ட்டு இருக்கா. இவன் ஒரு மாதிரி பார்க்க, உடனே இல்லைப்பா கான்சர்ட் முடிச்சு லேட்டாக வருவேன்ல, தனியாக வரத்துக்கு பயமாக இருக்கு, அதனால தான் அப்படின்னதும் அவன் ஒன்றும் பேசாம டிக்கெட் அவ கையிலேயே கொடுத்துட்டு போறான். என்னப்பா நீ டெய்லியும் படிச்சுக்கிட்டே தானே இருக்க, ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக தானே கூப்பிடுறேன், நாளைக்கு கண்டிப்பாக மறக்க முடியாதுனால தான் இருக்கும், வான்ட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே கான்சர்ட்க்கு ஒத்துக்கிட்டான். பஸ்ஸில் வந்துட்டு இருக்க. சரி கூட்டம் இவளால் நிற்கவே முடியல. இதுதான் மெமரபிள் டேன்னு சொன்னியன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஃபர்ஸ்ட் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். ஸோ என்கிட்ட இப்படிலாம் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சொல்லவே பஸ்ஸில் போட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அடிச்சு பிடிச்சி அப்படியே வந்து சேர்ந்துட்டாங்க. இவ்வளோ டிக்கெட்டை தேட இவ்வளோ டிக்கெட்டை காணும். சரி விடு, என்னோட டிக்கெட் யூஸ் பண்ணி நீ போய் பார்த்துட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனும் பேக்குள்ள தேடி பார்க்க காணும் இவனதையும். அப்புறம் அங்கே நின்றுக்க கார்ட்ஸ் கிட்ட போய், அண்ணா நான் நிஜமா டிக்கெட் எல்லாம் வாங்கினேன்னா எவனும் ஒருத்தன் எங்களுதெல்லாம் திருடிட்டான், அந்த டிக்கெட்டோட போட்டோ கூட என் ஃபோனில் வச்சிருக்கேன், தயவு செஞ்சு எங்கள் 2 பேர் மட்டும் உள்ள விடுங்கன்னு சொல்லி கேட்க, டிக்கெட் கையில் இருந்தால் மட்டும்தாம உள்ள விட முடியுங்கிறாரு. நாங்கள் ஒரு ஓரத்தில் உட்காந்து கொஞ்ச நேரமாவது பார்த்துக்கிறோமேன்னு சொல்லிட்டு கேட்க, பாரு பாப்பா டிக்கெட் இல்லாமல் உள்ள விட முடியாது, ஒத்துக்கிட்டு கிளம்புங்கிறாரு. அப்புறம் என்ன சோகமா வெளியே இந்த பக்கமா உட்காந்துக்கிட்டு, சரி விடு இங்க வெளியே உட்காந்துக்கிட்டே நம்ம பாட்டு கேட்கலாம், கேட்க வந்து ட்ரை பண்ணலாங்க, உனக்கு இங்கிருந்து பாட்டு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கஷ்டமா இருந்தாலும்
கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடிட்டு லிசன் பண்ணேன். கரெக்டா ஹீரோ ஹெட்செட்டை காதுல மாட்டி விடுறான். 2 பேரும் சந்தோஷமா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே லைட்டா இடையில ஒருத்தரை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. தென் கட் பண்ணி நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவன் கூட எப்படி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருப்பா போல. எப்படியோ கான்சர்ட்க்கு உள்ள போலனாலும் பரவாயில்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு டிக்கை போட்டு அடுத்து ஒன்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவனோட ரூம்க்கு வந்து பார்த்தா அவனை காணோம். இவளோட பாட்டி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் ஏதோ ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ண போயிருக்கான்னு சொன்னதும் கிளாஸ்க்கு போயிட்டானா அப்படின்னு யோசிச்சவ அவன் இங்க இல்லாமே நான் இங்கேயே இருக்கனே, அப்ப இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டான், நான் தனியா இங்கேயே சுத்தலாமா அப்படிங்கறத யோசிச்சுட்டு இரு பாட்டி வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கான். புக்ல ஓபன் பண்ணி இவங்க எல்லாரும் கேங்க ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அதுதான் வச்சுட்டு இருக்கான். கரெக்டா நம்ம ஹீரோயின் பள்ளியாட்ட எட்டி பார்த்துட்டு இருக்கேன். கிளாஸ் முடிய வெளியே வரான். நீ ஏன் இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க, உன்னை கிளாஸ் முடிச்சு பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்தேன், நீயும் டயர்டா இருப்பீலையா அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வாங்கிக்கிறா. எப்படி ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு வரேன். ஆமாமா எனக்கும் இது மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்தா என்னாலையும் எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்படிங்கறதெல்லாம் இவளும் பேசிக்கிட்டே வந்துவேன். இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாச்சும் பண்ணியா அப்படிங்கறது இவ கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையேங்கிறான். அப்ப புக்ல இவன் வச்சு போட்டோ நீட்டிட்டு இருக்க, அதை எடுத்து பார்த்துட்டா. சொச்சோ கண்டுபிடிச்சிட்டாலேன்னு நினைக்கும் போது நீ சீக்கிரட்டா மெங்கரேன பார்த்துட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டா. நம்ம ஹீரோவோட படிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்கல அந்த பொண்ணு தான் அது. ஸோ இப்படி கேட்டதும் ஹீரோ உன்னோட மூளையை யூஸ் பண்ணி கொஞ்சம் தெளிவா பாருன்னு சொல்லிட்டு போறான். இப்ப நைட்டு படுத்துக்கிட்டே அந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த போட்டோல நான் கூட இருக்கேன், ஒருவேளை அவன் என்னதான் பார்த்துட்டு இருந்தானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவளோட போட்டோ பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறா. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு என் ஹோம் ஒர்க் பண்ணடா, கொஞ்சம் கூட நான் பார்த்து பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட நோட்டை கேட்க அவனும் எது கண்டுக்காம எடுத்து கொடுத்துட்டான். எடுத்து பார்க்க அதுல நம்ம ஹீரோனோட போட்டோஸ் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தது இல்லாம பக்கத்துல முக்காவாசி கிளாஸும் வந்து பார்த்துச்சான். என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காட்டி கேட்க ஷஷா அப்படிங்கிறான். ஐயோ இவனுக்கு மட்டும் இதை வச்சு காசிப் பேச ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா அப்புறம் கண்டிப்பா இவன் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவானே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் முடிஞ்சு போகும்போது அவனை பிடிச்சி இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நான் வேற நோட்குள்ள வைக்கிறதுக்கு தவறுதெல்லாம் உன்னோட நோட்குள்ள வச்சுட்டேன், சத்தியமா இனிமேல் திரும்ப இதை மாதிரி பண்ணவே மாட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டு முன்ன மாதிரி என் கூட பழகு, சத்தியமா திரும்ப எந்த ஒரு பிரச்சனையும் நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன், நிஜமா அப்படிங்க, இதனால தான் நீ மார்க் கம்மியா வாங்குறியா, கரெக்ட் தான் அப்படி சொல்லிட்டு போறா. இவளுக்கு ஒன்றும் புரியல. கரெக்டா ஹீரோக்கு ரூட் விட்டுட்டு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு வந்து என்ன போக பாக்குற, இன்னைக்கு கிளீனிங் டியூட்டி உன்னோடது தானே, நைஸா என்கிட்ட தள்ளிட்டு போலான்னு பாக்குறியான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. சோ மொத்த கிளீனிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு மாப்பை கொண்டு வந்து திரும்ப வைக்கும் போது அந்த பொண்ணு சார் டேபிள்ல இருக்க கொஸ்டின் பேப்பர்ல ஒண்ணு சுட்டு வச்சுக்கிட்டா. இதை ஹீரோயின் பார்த்தாலும் என்னங்கிறது தெரியல, அவ பாட்டுக்கு வச்சுட்டு கிளம்பிட்டா. இப்ப நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வந்ததும் அப்படியே நல்ல பிள்ளையாட்ட வந்து உட்காந்துக்கிட்டு ஷஷா நேற்று நைட் ஏதாச்சும் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் மத்தவங்க விஷயத்தெல்லாம் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டா. சோ கரெக்டா ஹீரோ வர அந்த பொண்ணு எழுந்து போயிட்டு அந்த பக்கமா. இப்ப கிளாஸ் முடிஞ்சு வரும்போது ஹீரோ இன்னைக்கு அந்த மெங்க்ரானியை உன்னையே பாத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் திருடா இல்லையா, அந்த பொண்ணோட பேர் தான் மெங்க்ரான். சோ அதை சொல்லி கேட்கும்போது அவ ஏதோ பண்ணிட்டு போற நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேக்ஸ் மார்க் ரொம்பவே திரும்பவும் கம்மியாயிடுச்சு, அதனால சார் என்ன ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்க சொல்லிட்டாரு, நீ முன்னாடி போய்க்கோன்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவனு இப்படி டக்குன்னு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அவனை தான் திட்டிகிட்டே வந்துட்டு இருக்கா. 3 பிள்ளைங்க வெள்ளத்தனமா ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்குங்க. கரெக்டா அந்த பொண்ணுங்க இவ்வளவு பிளாக் பண்ணி இனிமேல் ஸ்கூல்ல எதை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி நடந்துக்கணும், எதை கேட்டாலும் கேட்காத மாதிரி நடந்துக்கணும், அப்படி இல்லைன்னா நடிக்கிறதே வேறன்னு சொல்லி மிரட்ட யாரு அந்த மெங்க உங்களை அனுப்பி வச்சாலா, இவ என்ன ஒன்னும் தெரியாத புள்ளையா இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா பேசுவோம். அடிச்சாதான் வேலையாகும் புள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளைங்க நிக்குதான். எப்படியா செஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க பாருங்க அங்கிள்னு சொல்ல அந்த பொண்ணுங்க உசார திரும்பாம இவளைய பார்த்துட்டு நிக்குதுங்க. நான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல அடுத்து போய் புழுக ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டாங்க. ஸ்கூல்ல எவனோ ஒருத்தன் பெரிய ஆள் இருக்கானே, அவன் பேர் வேற மறந்து போச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு ஏதோ ஒன்னு அனுப்பிச்சுடுவோன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஒரு பேர் சொல்ல என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு மிரண்டாளுங்க. நீ என்ன பிரதர் லினையோ சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்க கரெக்ட் அவனே தான், நீ நினைக்கிறத விட எங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸ் ஆன ஒண்ணு, அவன் என்னோட பிரதர்ன்னுட்டா. அப்போ நீங்க 2 பேரும் நீ தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான்ட்டா. இவளும் இல்லன்னு சொல்ல வேற அதெல்லாம் கேட்கவே இல்லையே, அடிடே இதெல்லாம் நடக்குதா, அவரு செம்ம கிங்காச்சே, பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு வழியெல்லாம் அனுப்பி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டா போதுண்டான்னு சொல்லிட்டு இவ்வளவு ஓடி வந்து எப்படியோ கொஞ்சம் நெஞ்ச ஞாபகத்தை வச்சு வந்துட்டேன்பாங்கிறா. என்ன ஞாபகமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நான் ஒன்னு வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். ஹீரோயினுக்காக தான் வந்திருப்பான் போல. அதுக்கு நம்ம ஹீரோயினும் என் பாட்டி திரும்பவும் அவங்களோட ஹோம் டவுனுக்கு போயிட்டாங்க, நான் தான் உனக்காக சமைச்சு தரணும், சரிவா போய் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டா. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல சுத்திட்டு இருக்கும்போது 2 பசங்க ஓடி வந்து உன் பேர் தானே சாஷா, எங்களோட பாஸ் உன்னை பார்க்கணும்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு கூப்பிடுறானுங்க. இவளுக்கு ஒரே ஷாக்கு, பார்த்தா இழுத்துட்டே வந்துட்டானுங்க. அவன் பார்க்கறக்கே கொஞ்சம் டெரரா தான் இருக்கான். நேற்று போய் சொல்லிட்டா இல்லையா லினோட கேர்ள்
ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்போ அந்த பையன் தான் கூப்பிட்டு இருக்கான். நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுன்னு கேட்குறா. நேற்று தான் எனக்கு புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காமாவே, ஜஸ்ட் நீ எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் கூப்பிட்டுன்னு ஒரு மாதிரி பாக்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிரவுண்ட்ல நின்றுட்டு இருக்க. 2 பொண்ணுங்க, ஒரு பொண்ணை அந்த கேங்ஸ்டர் கேங்ல இருக்க 2 பசங்க கூட்டிட்டு போனாங்கடி, அதுவும் அந்த பழைய கிளாஸ் ரூம்குள்ள தான் கூட்டிட்டு போனாங்க, இன்னுமே வரலன்னு சொல்லிட்டு பேச இது கேட்டுட்டு வேகமா ஓடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட, என்னது உனக்கு லிட்டில் பிரதரா இருக்கணுமான்னு சொல்லிட்டு இவன் மூஞ்சியை சொல்லிக்க, ஆமா எனக்கு கேட்காமையே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீதான் சொல்லிட்டல, அதுக்கு ஏதாச்சும் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். காசை தான் கேட்பேன்னு பார்த்தா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாத்திட்டு, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன், காம்பன்சேஷனுக்கு பிரதரா 1 வீக் நடிக்கணுமா, சின்ன வயசுல எப்படி எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவன் என்ன இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி 2 பசங்களும் எழுந்து போயிட்டானுங்களா. இவன் பார்த்துட்டு, என்ன நீ என்னை பார்த்து பயப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னை பார்த்து பயப்படுறதா, தம்பியை நடிக்க சொல்லிட்டு அடிப்பியா என்னன்னு சொல்லிட்டு கேட்க, என்ன இவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தவனுக்கு கால் சுருக்கிக்குச்சு. இதை பார்த்து சிரிப்பு வந்தாலும் அடக்கிக்கிட்டு, சரி சரி என்னதான் இருந்தாலும் நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இல்லையா, உன்னோட ரெக்வஸ்ட்டை கேளு, ப்ராமிஸ் நான் அதை பண்றேங்கிறா. இவன் கிட்ட வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, அப்போ என்னோட ரெக்வஸ்ட் அப்படிங்க இவன் சிரிச்சுக்கிட்டே தட்டி கொடுத்துட்டு, சரி சரி உன்னோட பிரதரா ஒரு வீக்குக்கு இருக்கிறதுக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. கரெக்டா ஹீரோ வந்து என்னாச்சு சசா அப்படின்ட்டு முன்னாடி நிக்கிறான். இதை பார்த்து அந்த பையன், நீ எதுக்காக இப்படி கோபமா வந்திருக்க, ஓஹோ கேர்ள் ஃப்ரெண்ட்காவான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜஸ்ட் ரூம்மேட்டாக இருக்குங்கிறான். கரெக்டாக அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட, அப்படியே திமிரா நம்ம ஹீரோன்ட்ட வந்து மறந்துடக்கூடாது சரியான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டு போகிறான். இவன் உடனே அவனை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அவனுக்கு ஏதோ சரியாக படலை. தென் கட் பண்ணி கிளாஸில் காமிக் புக்கு பார்த்துட்டு சிரிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கா. பக்கத்து கிளாஸ் பசங்க போல ஒரு 3 பேர் ஏதோ அந்த பொண்ணு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டி பேசிட்டு இருக்கேன். இது ஹீரோ கவனிச்சுட்டானா. ஸோ உடனே அவளை போய் அப்படியே மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். தென் கட் பண்ணி சார் இவளை கூப்பிட்டு, என்ன பண்ணி வச்சிருக்க, இவன் தான் பேட் பாய்ன்னு பார்த்தா அவனை மாதிரி நீ பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க சார், என்ன சார் பண்ணுங்கிறா, நீ எப்படி அவனை பிடிச்சி கடிச்சு வைக்கலாம், இது எவ்வளோ தப்பான விஷயம்னு சொல்லிட்டு திட்ட, சார் சோயூ எப்போ பார்த்தாலும் அவள் டெஸ்க்மேட்டை புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பா, அதனால தான் நான் அப்படி பண்ணேங்க, என்ன பண்ணாலும் தப்பு தான், எல்லா டீச்சர்ஸ் முன்னாடியும் அப்பாலஜி சத்தமாக கேளுங்கிறாரு. இவன் மன்னிப்பு கேட்டு படிப்பான்னு பார்த்தா நடந்த எல்லா விஷயத்தையும் புட்டு வச்சுட்டு இருக்கான். இது மாதிரி சோயூ அவன் டெஸ்க்மேட்டை ரொம்பவே புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் அப்படி பண்ணக்கூடாதுங்காட்டி அவனோட புக்கை தூக்கி தூர போட்டேன். இந்த விஷயத்த நான் சார்கிட்டையுமே வந்து சொல்லி அவனை இது போல பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சொன்னா, ஆனால் அவர் கண்டுக்கல. ஸோ அந்த சோயூ என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறோங்கிறதுக்காக என்ன அட்டாக் பண்ண வந்தா, அதனால தான் நான் அவனை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவனே பயந்தே இனிமேல் அவனை நான் தொல்லை பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ்மே பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்னு பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்க, சாரு ஷஷா என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன படிக்க சொன்னா என்ன பண்றியாமோன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் கேட்டு நின்றுட்டு இருந்தேன் அந்த லின் பையன். இவ கூட இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஒரு பிட்ட போட்டா இல்லையா, அந்த பையன் ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த பையன் இதை கேட்டு கிளாப் பண்ணிட்டு சூப்பரா சொல்லியிருக்குமாங்கிறான். என்ன நடக்குதாமா இங்க, போங்க 2 பேர் போய் வெளியே நில்லுங்க அப்பதான் புத்தி வரும்னு சொல்லிட்டு நிக்க வச்சுட்டாரு. நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல பேட் பாயா சுத்திட்டு இருந்த லின் கூட பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அப்போ இது கரெக்டா ஹீரோ வந்து பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணல, பட் கோவம் இருக்கும் போல. சோ அதை வெளியே காமிச்சிக்காம நேரா சார் கிட்ட போய் ஏதோ சொல்றான். என்ன இவன் பேசாமையா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை எட்டி பார்த்துட்டு இருக்கேன். மேக்ஸ் கிளாஸ் ஒழுங்கா வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ பனிஷ்மெண்ட் எல்லாம் முடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். உடனே இவ்வளோ இல்லைன்னு கிட்ட, அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்பிட்டாலாம். இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஏதோ ஒன்று வந்துடுச்சு போல ஒரு மாதிரி தான் பாக்குறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த கோத்தை தான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். இவன் யாங் கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். அவன் கண்டிக்கவே இல்லை. ஐயோ என்னால் நடக்க முடியல, கால் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை போட டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டான். இப்போ திரும்பி பார்த்து, இதுக்கு இல்லாம உன்னால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்து டீச்சர் கிட்ட போய் என்ன சொன்ன, நேர கிளாஸ்க்கெல்லாம் கிளம்ப சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உன்னோட மேக்ஸ் ஸ்கோர் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னு சொன்னேன்னா அதான் அவரே பாவம் பார்த்து விட்டுட்டாருங்க, இதவா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்புறம் உன்னை யாராச்சும் இப்போ ரீசெண்டாக புள்ளி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாரு இல்லைன்னு சொல்கிறியா, அப்படிலாம் இல்லவே இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒரு விஷயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோங்கிறா. என்னமோ இனிமேல் லின் மாதிரியான பசங்களோடலாம் சுத்தாத அப்படிங்க. ஏன் நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண வர மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன பேசுவானேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போ கட் பண்ணி கிளாஸில் உட்காந்துட்டு இருக்க ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட தான், டே நான் உனக்கு கேட்குற சொல்லுன்னு சொல்லிட்டு, இது மாதிரி பொண்ணுங்க ஒரு பையனோட ஈக்குவல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்க, ஓ மெயின்டைன் பண்ணலாமே, அது பேரு தான் லவ் அப்படின்னு சொன்னது மூஞ்சியே மாறி போச்சு. இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பதிலே பேசலையே. இப்போ நைட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்தாலும் மனசே கேட்க மாட்டேங்குது. ஒரு பையனை லவ் பண்றது எப்படின்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் மெசேஜ் பண்றான் ஃப்ரெண்டுக்கு. எப்பவுமே அந்த பையனை அவ மீட் பண்ணணும்னு நினைப்பாங்க, என்ன கருமமோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துவேன். பார்த்தா நம்ம ஹீரோயின் எங்கேயும் ரெடியாக போயிட்டு
இருக்கா, இந்த நேரத்துல எங்க போற அப்படின்னு கேட்க லின் எனக்காக கீழே வெயிட் பண்றான், அதான் போறேன்ட்டு இருக்கா. நம்ம ஆளுக்கு காண்டேற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெளியே வந்தவன் இங்க ஏன்டா இந்த டைம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுவா எனக்கு நாளைக்கு சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அப்படின்னு நிறுத்தவ ஞாபகம் வந்துருச்சு சாரி, இந்த வீக் உன்னோட பிரதரா இருக்கணும் இல்லையா, நான் மறந்துட்டேன். நீ கேட்டதெல்லாம் நான் பண்ணணும் இல்லையா, ஸோ எப்படிப்பட்ட மாதிரி உனக்கு குக் பண்ணி தரணும்னு சொல்லி கேட்க எப்படியோ ஒன்று நல்லபடியாக பண்ணா போதும், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவேன். ஒரு நிமிஷம், இந்த நைட் டைம் இது சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தியா, ஏன் உங்ககிட்ட என் ஃபோன் நம்பர்லாம் கிடையாதான்னு கேட்குறா. ஃபோனில் சார்ஜ் இல்லை, பக்கத்தில் தான் இருக்காங்க, அதனால தான் வந்தேங்கிறான். இதுலேயே ஒரு பாதாம் மில்க் எடுத்து கொடுக்க எனக்கு இது பிடிக்கும் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி வாங்கிக்கிட்டா. வந்ததுலேருந்து இதெல்லாம் சாப்பிடணும்னு நினச்சேன், வாங்கவே இல்லை, ஆனால் இப்போ கிடைச்சிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுறா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். பரவாயில்லையே பயபுல நல்ல பையனாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ உள்ள போவேன். இந்த எல்லா காட்சியையோ நம்ம ஹீரோ மேலே நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸில் வந்து ஏதோ பூனையை கூப்பிடுற மாதிரி சத்தத்தை போட இவ்வளோ அழுங்காப்பில் அவள் சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்ருக்கா. ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னடா சஷா இப்பெல்லாம் இந்த லின் பையனோட ரொம்ப க்ளோஸாக இருக்காளே, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்ருக்காளே, நீ சொல்கிறத வச்சு பார்த்தா சஷா உன்னை லவ் பண்ணல லின்னை தான் லவ் பண்ணுற போலங்க. அப்படியே கடுப்பில் முறைக்கிறான். நான் ஒன்றும் பண்ணலடா சாமின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி உட்காந்துக்க அவங்க 2 பேர் தான் செம்ம கடுப்பாக பார்க்குறான். தென் கட் பண்ணி ஃபிசிக்கல் ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். அதில் எங்கள் கிளாஸில் இவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சாரும் பேசிகிட்டு இருக்கேன். ஹீரோயின் லினோட பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்து சார் நான் இதை திரும்பவும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேங்க, லினுமே வந்து நானும் பண்ணணுங்கிறான். சரின்னு 2 பேரையும் விட்டான். சும்மா எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறானுங்க, பட்டால் விழுந்து எந்திரிக்க நம்ம ஹீரோயினே வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கா. பாரு கண்டிப்பாக யாங் தான் வின் பண்ணுவான், யாங் போரு செம ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். என்ன லின் ஓவர் டேக் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இதை பார்த்தா சஷாவோட கரண்ட் பாய் ஃப்ரெண்டும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் சீக்கிரட்டா போட்டிருக்க மாதிரி இருக்கேங்கிறான். ஹீரோயின் ஒரு அடி அடிச்சுட்டு ஒழுங்கா இருடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரசிச்சுட்டு இருக்கா. இவனுங்களோ விழுந்து எடுத்துட்டே இருக்கானுங்க. இப்போ கட் பண்ணா ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் வரா. அப்போ கரெக்டாக லின்னு கூப்பிட்டு சஷா நீ கொஞ்ச நாளாக என்னோட பிரதராக இருந்துட்டு இருக்கல, அதுலேருந்து உன்னை விளக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்காக என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டை நீ ஏற்றுக்கணுங்க. என்ன ரெக்வஸ்ட்னு கேட்குறா. ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கணும். இது வரைக்கும் நான் டேட் பண்ணதே கிடையாது. ஸோ கொஞ்ச நாளைக்கு நீ என்னோட டேட் பண்ணனா எனக்கு அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் கூட ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல அப்போ ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ சஷா கொஞ்சம் இங்கே வரையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். வர அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டான். லினோட போட்டு பண்ண கைக்கு இது வலிக்குதா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படின்னா எனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு திரும்பினவன் செம்ம வழியில போயிட்டு இருக்கான் வயிற்ற பிடிச்சிட்டு. தென் கட் பண்ணி நைட் காட்டுறாங்க. அவங்க போறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். வெளியே போற போலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமா நாங்க வெளியே போறோம், இந்த ஸ்கர்ட் எப்படி இருக்கு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க நல்லா இருக்கு. யாரோட போறேன்னு கேட்க லின்னு பேரு கேட்டதும் பொறையேற ஆரம்பிச்சிருச்சு. நீயே எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு கூப்பிட நான் வரல எனக்கு படிக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு போக பார்த்தவன் திரும்பி இந்த ஸ்கர்ட் சுத்தமா நல்லாவே இல்லைன்ட்டு போறான். நீ இதனடா நல்லா இருக்குன்னு சொன்னிட்டு என்னோட ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே அது போலவே நம்ம லின்னோட அவ பார்க்குக்கு போயிட்டா. அவளுக்கு லின்னோட ட்ரெஸ் பிடிக்கல போற ஒரு மாதிரி அவ பண்ணிட்டு இருக்க. நியூ ஸ்டைலுமா அப்படி இப்படின்ட்டு இருக்கான். இவன் ஒரு மாதிரி கண்ணை வச்சுட்டு சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போவேன் பின்னாடி ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல ஹீரோக்கோ படிக்கிறான்னு சொல்லிட்டோம் சுத்தமா மண்டியில ஏறல. உடனே கிளம்பி பார்க்குக்கு முன்னாடி தான் வந்து நின்றுட்டு இருக்கான். எப்படி போறதுன்னு தெரியல. அப்ப கரெக்டா கொஸ்டின் பேப்பரை கூட ஒரு பொண்ணு திருடும் இல்லையா, இவங்களோட கிளாஸ் பொண்ணு, அந்த பொண்ணு கரெக்டா வரா. நீ இங்க எதுக்காக வந்த அப்படி சொல்லிட்டு கேட்க அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உள்ள ஏதாச்சும் ஸ்டோர் இருக்கும் அது வாங்குறதுக்காக வந்தியா, நானுமே அது வாங்குறதுக்காக தான் வந்தேன், 2 பேரும் ஒன்னா போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஸோ அப்படி இவங்க 2 பேரும் உள்ள வர லின்னும் ஹீரோயினும் நின்றுட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்தது அந்த பொண்ணு அவங்க 2 பேர் கியூட்டா இருக்கல. அப்போ உண்மையாவே சஷா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டாளா, சுத்தமா நம்பவே முடியல பாருன்னு பேசுறா. ஆனா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதை பார்த்ததும். இப்போ இவங்களை ஹீரோயின் பார்த்துட்டு யாங் இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. நீங்களும் இங்கதான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுதேன். யாரோ புக் படிக்க போறேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா செகண்ட் ஹேண்ட் புக் வாங்குறதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. வேணா நீங்களும் கூட வரீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோ இதுக்கு இல்ல அவ இப்போ படிக்கிற மூட்ல இல்ல, சோ நம்மளோட எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடி கோச்சிட்டு போயிட்டான். அந்த கடுப்புல இவன் நின்றுட்டு இருந்தா லின்னு 2 பின்ன வச்சு பார்த்துட்டு எது நல்லா இருக்கு பாரு அப்படி சொல்லிட்டு காமிக்க என்ன ஆட்டிடியூட் இது அப்படி சொன்னதும் அவன் கெஞ்சி கேட்கிற மாதிரி தாயே இதுல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நீ அவனோட எக்ஸ்பிரஷனை பாத்தியா, அவன் எப்படி நான் படிக்கிற மூட்ல இல்லைன்னு சொல்லிட்டு போலாம், சொல்லு பார்க்கலாம் நான் எதுவுமே பேசல இல்லையான்னு சொல்லி கேட்க அவன் இப்போ சொன்னது உனக்கு ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சு கேட்டதும் சரி விடு நீ கிஃப்ட்டை சூஸ் பண்ணிட்டியா, அந்த பொண்ணு எந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ உனக்கு எது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சியே ஒரு மாதிரி மாறிடுச்சு. இங்கே ஹீரோ அவங்களே பார்த்துட்டு பார்க்க முடியாம சரி நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப அவ கூப்பிட்டு அப்போ நீ இங்க சஷாவை பார்க்கறதுக்காக தானே வந்த, நான் எப்படி உன் பின்னாடி சுத்துறனோ அது போல நீ சஷா பின்னாடி சுத்துற, நான் உன்னை லவ் பண்றேன் அதே போல நீயும் சஷாவை லவ் பண்றதானு சொல்லி கேட்குறா. அவளும் அங்க அவனோட சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு
என்ன சொன்னான்னு தெரியல. தென் கட் பண்ணி நைட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். லின்னு கூட சுற்றி முடிச்சுட்டு இப்போதான் நம்ம ஹீரோயின் வரா. ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஆமாம் அவன் எங்கே விடவே மாட்டான், இன்னொரு ஷோக்கும் எழுதிட்டு போயிட்டான். வெயிட் பண்ணி லைன்ல நின்று என் காலை போச்சு பண்ணிட்டு வர. இப்போ அவனை பார்த்து நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை என்னோட ரூம்ல லைட்டு போயிடுச்சு, அதனால தான் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேங்கிறான். ஆமா யாங், எப்பத்துலேருந்து உனக்கு இந்த சூப்பர் பவர் கிடைச்சிதாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைகீழா புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கான். அதை திருப்பி விட்டுட்டு நான் கூட இந்த மாதிரி தலைகீழா இருக்க புக்கை படிப்பேன் பண்ணிருக்கா. அவன் கடுப்பா எவ்வளோ போயிட இவ்வளோ சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு ரெடியாகி வந்து பார்த்தா ஹீரோவை காணோம். எனக்காக இதுக்கு கூட வெயிட் பண்ண மாட்டியாடான்ட்டு கீழே பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் இவளுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டிக்கி நோட்டை ஒட்ட வச்சுட்டு போயிருக்கான். இதை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு டேட்டை பார்த்ததும் இன்னைக்கா ஜூன் 4 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறான். தென் கட் பண்ணி கிளாஸ்ல காட்டுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கான்னு கேட்க வர ஹீரோ, நீ போய்க்கோ இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஓடிட்டா. அது உள்ளின்னு கூட சேர்ந்து போவ. அவ்வளவுதான், இங்க பாவம் ஓடிஞ்சே போயிட்டான். தென் நைட்டே ஆயிடுச்சு. அப்பவும் அவன் வீட்டுக்கு வரல. அப்ப கரெக்டா இவனோட அம்மா கால் பண்ணி ஹாப்பி பர்த்டே சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு ஹீரோவோட பர்த்டே. கொஞ்சம் அம்மாக்கு வேலை வந்துருச்சுடா, எப்படி போச்சு உனக்கு டே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கேக் வெயிட்னாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்கிறான். இந்த போய் கேட்ட அம்மாவும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அம்மாவை மிஸ் பண்ண எப்போனாலும் கால் பண்ணிடான்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. தென் அப்படியே சோகமோட ஆன் பண்ணிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோன்ட்ட இருந்து கால் வந்தது டக்குன்னு அட்டென்ட் பண்றான். யாங் நான் கீயை மறந்துட்டு போயிட்டேன், எனக்கு கொஞ்சம் கதவை ஓபன் பண்றியாங்கிறா. கதவை ஓபன் பண்ணா கையில கேக்கோட ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிட்டு இருக்கா. ஹாப்பி பர்த்டே யாங்குங்க. இவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வெளியே சொல்ல முடியல. தென் அவனுக்காக கிஃப்ட்டுமே வாங்கி கொடுத்துருக்கா. அதை அவன் பிரிச்சு பார்த்துக்கிட்டே அப்போ நீ இன்னைக்கு டேட் போகலையான்னு சொல்லிட்டு கேட்கறான். அது இப்படி உனக்கு நான் கிஃப்ட் கூட செலக்ட் பண்ணாம டேட்டிங்கா, அதெல்லாம் என்னால முடியாதுங்கிறா. இதுக்கிட்ட லைட்டா சிரிச்சதும் ஏன் சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஒன்னும் இல்ல எனக்கு பிடிச்சிருக்குங்க அப்படிங்கிறான். இந்த கிஃப்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தங்கவும் இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சரி உன்னோட விஷயம் ப்ரே பண்ணுங்கிறா. கட் பண்ணா அவ கொடுத்த கிஃப்ட் பிடிச்சிக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா படுத்துட்டு இருக்கான். தூக்கம் கூட வர மாட்டேங்குது. தென் நெக்ஸ்ட் டே எழுந்ததும் ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, என்ன நீ இன்னும் கிளம்பாம இருக்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறான். நீ முன்னாடி போய் என்னோட டைரி இங்க தான் வச்ச காணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா தேட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நீ முன்னாடி போ, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு இல்லையான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டா. இப்போ வந்து பார்த்தா அவளோட டைரி ஸ்கூல்ல விட்டுட்டு வந்திருக்கா. அத பசங்களை எடுத்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்தது வா வான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவ எழுதுனதை படிச்சு காமிச்சிட்டு இருக்கானுங்க. நான் டைம் டிராவல் பண்ணி 2008 ஃபர்ஸ்ட் டேக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் இதை கனவுன்னு தான் நினைச்சேன்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கானுங்களா. யாரோட இதுன்னு சொல்லி கேட்க சஷாவோட டெஸ்க். அப்புறம் யாரு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறானுங்க. அவன் கடுப்பாயிட்டா, கையை திருவி புடுங்கிட்டு தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல இப்படி ஃபன் பண்ணாதீங்கன்னு புடுங்கிட்டான். தென் பசங்க எல்லாம் அப்படியே எடுத்து காலி பண்ண இவனுக்கு என்ன பேசுறதே தெரியல. அந்த டைரியை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இப்போ தான் ஸ்கூலுக்கு வரா. இந்த விஷயம் தெரிஞ்ச பசங்க எல்லாம் டைம் டிராவல் பண்ணி வந்து சிஸ்டர்னு சொல்லிட்டு அவளை கலாய்க்க டைம் டிராவல்னா அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ கரெக்டாக இந்த விஷயத்தெல்லாம் நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். நீ தான் நம்ம எழுதி வச்சிருந்த, அது நாவல் மாதிரியே இருந்தது, என்ன உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு ஓடுறானுங்களா. இந்த விஷயத்த தான் நின்று பார்த்துட்டானே சும்மா ஓடுவானா. ஸோ இப்போ அந்த கலாச்ச பையனை பிளாக் பண்ணி நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த டைரியை தானே நீ காலையிலேருந்து தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இது எப்படி உன் கையில் இருக்கு, அப்போ நீயும் நான் ஏதோ கதை சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி நம்புறியான்னு கேட்குறான். ஆக்சுவலான்னு சொல்ல வரும்போது சார் உன்னை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விடுறாங்க ஒரு பொண்ணு. பார்த்தால என்னதான் பிடிச்சி வச்சிருக்காங்க. என்னடா இந்த இடத்துல நெட்டு சிரிச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க ஹீரோயின் வரா. உனக்கும் லைனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. இவன் உங்க கிளாஸ் ஜாங்க அடிச்சிருக்கான். ஜாங் கிட்ட கேட்டா உனக்காக தான் அவனை அடிச்சிருக்கான்னு சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் என்ன பப்பி லவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க என்னது பப்பி லவ்வான்னு சொல்லி இவ ஷாக்காக சார் அதெல்லாம் ரூமர் சார்னு அவன் சொல்றான். ஏன்னா நான் உண்மையா லவ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தவன் ஸ்கூல் பியூட்டியை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதுல இன்னும் நான் மாட்டவே இல்லை, எப்படி நீங்க இந்த மாதிரி போய் எல்லாம் பரப்பிட்டு இருக்கலாங்கிறான். என்ன பேசிட்டு இருக்க, நீ இப்போ படிச்சுட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வச்சுட்டாங்க. இன்னைக்கே உன் கிளாஸ் டீச்சர் பார்த்து பேசுறேன்டான்னு சொல்ல இவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு நின்றுருக்கா நம்ம ஹீரோயினை பார்த்து. தென் கிளாஸ் முடிஞ்சு வரும்போது அப்போ நீ நிஜமாவே எனக்காக அவன் நடிக்கல தானே சொல்லிட்டு கேட்குறான். கண்டிப்பாக கிடையாது, நீ யாங்க லவ் பண்றியான்னு சொல்லிட்டு கேட்க இவன் பதில் சொல்லாம ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றா. உண்மைனா ஜஸ்ட் சொல்லு, இப்படி மறைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னதும் ஆக்சுவலா நான் அவனை ரொம்ப 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 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வேர்ல்டுல இல்லை அப்படின்னு பேசிட்டு நிற்கும்போது கரெக்டாக ஹீரோ அங்கே இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன சேம் உலகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, எப்படியோ நீ அவனை லவ் பண்ணிட்டு இருக்க, ஸோ அது போலவே கண்டிப்பாக அவனும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பான், நீங்கள் லவ்வபிள் பர்சனாக போறீங்கன்னு சிரிக்க தென் அவங்கள பார்த்தவன் சரி எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு அவன் போறப்போன்னு சொல்லிட்டு போறான். உனக்கு பிடிச்ச பொண்ணு உனக்கு கிடைக்கும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு விஷ் பண்ண அவன் திரும்பியே பார்க்காம கையை நீட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோ கொஞ்சம் கடுப்பா ஒரு நிமிஷம் என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு ரூஃப் டாப்க்கு கூட்டிட்டு வரான். இவளுக்கு ஒன்றும் புரியல யாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ அவளை பார்த்து இவனோட டைரியை தவறுதெல்லாம் இங்க விட்டுட்டு போயிருக்க, அதை கிளீன் பண்ணும்போது தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுதான் நான் காலையில வரும்போது இதை படிச்சு படிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவளும் ஏதோ பேச வரா. அதுக்குள்ளேயே ஹீரோ ஷஷா நீ ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்க இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்குமே நம்மளால கிளியரான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க முடியாதுன்னு, ஆனாலும்
என்னால் இது சுத்தமாக நம்ப முடியல, எப்படி இதெல்லாம் நடக்கும்? இருந்தாலும் நான் உனக்காக இதெல்லாம் நம்பணும்னு நினைக்கிறேங்க. இது கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. தென் கட் பண்ணி மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டா 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ நீ உன்னோட உலகத்துக்கே திரும்பி போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நானும் ஏகப்பட்ட டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் ஒன்றும் போகிறதுக்கான வழி தெரியலங்கிறது சொல்ல, அப்போ உனக்கு திரும்ப போகணுமா அப்படின்னு கேட்டவன் அவள் பதில் பேசாததும், சரி விடு இதெல்லாம் விஷயம் இல்லை, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்போங்கிறான். நீயும் ஒரு ஸ்மார்ட்டான பையன்தான், ஸோ கண்டிப்பாக அதுக்கான வழியை கண்டுபிடிச்சிடுவேன். இருந்தாலும் அவ்வளோ அவசரம்லாம் இல்லை, ஏன்னா நானே நிறைய டைம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டேங்கிறா. தென் கிளாஸ்க்கு வர டைம் ட்ராவலாக்கான்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டக்குன்னு ஹீரோட ஃப்ரெண்டு ஓடி வந்து இது மாதிரி பழைய ஆடிட்டோரியம் வந்துட்டு இடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்ல, இப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு சஷா முன்னாடியே சொன்னால அப்படிங்கவும், அதான் சொன்னால என்னோட கனவெல்லாம் பழிக்கும்பா, எனக்கு முன்னாடியே வந்து சொல்லும் அப்படின்ட்டு இருக்கா. உடனே இது கேட்டதும், அப்போ என்னை பத்தி கனவு கண்டியான்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் வைக்கிற மாதிரி மயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ற 1 by 1 வாங்க லைன் அணிலுங்கன்ட்டு இருக்கா இவன். தென் கட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட, ஏதாச்சும் கண்டுபிடிச்சா, ஏதாச்சும் இந்த டைம் டிராவல் பத்தி தெரிய வந்துச்சா, ஏன்டா இது இவ்வளோ கஷ்டமா இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பேச, அப்போ உனக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதை நம்ம திரும்பவும் நடக்க வச்சா ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கும் இல்லைங்க? இவ்வளோ மேப்பெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பார்ட்டி வச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா வெறும் காடாக இருக்குது. இதுதான் சிட்டி சென்டராக இருக்க போது 10 வருஷத்தில் இப்படி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இப்போ நான் என்ன திங்க் பண்ணுற சொல்லி பார்க்கலாங்க. வேற வழியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் கரெக்டாங்கிறான். அதான் இல்லை, ஃபர்ஸ்ட்டு நான் இந்த இடத்தையே வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க, அதுக்கு முன்னாடியே போய் நல்லா தூங்கி எழுந்துவாமா, போதையில் சுற்றிட்டு இருக்காதுன்ட்டு போயிட்டு இருக்கான். தென் வேறு ஏதாச்சும் அங்கே நடந்ததா, அதை ஏதாச்சும் பண்ண பார்க்கலாமாங்கிறது கேட்க, நான் வாஷ்ரூம் போனப்போ அங்கே மிங்ராண்ட் இருந்தா, அதை ஹீரோ பின்னாடி சுற்றுவாளியா லவ் பண்ணுறாள் அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு கிட்ட போய் நீ கன்ஃபர்ஸ் பண்ணிவிடு, ஏதாச்சும் நடக்கும் இல்லைங்க. அது வழியெல்லாம் இருக்காது, பார்ட்டினாலே ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பாங்க, அப்போது இந்த ஆல்கஹால் ஏதாச்சும் சம்மந்தப்பட்டிருக்குமோன்னு சொல்லிட்டு இப்போ கடைக்கு வந்து சரக்கு பாட்டில் தேடிட்டு இருக்காங்க. இவனை பார்த்துட்டு, குழந்தைகள்லாம் ஜூஸ் தான்ப்பா குடிக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்காக ஜூஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கா. தென் வீட்டுக்கு வந்து, இன்னும் எத்தனை கப்பு தான் நான் குடிக்கிறதாமா, எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஆன்லைனில் தேடலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா, மோஸ்ட்லி இந்த மாதிரி டைம் ட்ராவலெல்லாம் கிஸுக்கு அப்புறமா தான் நடக்கும்னதும், இதுக்கு எதுவும் நடக்காமே இருந்துக்கலாமேன்னு சொல்லிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் எப்படி நியாயமாகும்? கண்டிப்பாக இதெல்லாம் நடக்காதப்பா, எத்தனை நாவலில் இப்படியெல்லாம் நடக்குதாமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல, ஹீரோ ஏதோ ஒரு இதில் எடுத்து ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணி வச்சிருந்தா இல்லையா, அதை எடுத்து குடிச்சிட்டான். இப்போ இவ அதை எடுத்து பார்க்கும்போதும் தெரியுது, அப்போ நீ என்னோட ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துலயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவளும் கிட்டவே உட்காந்து பார்த்தவன், நான் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணி பார்க்குறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவனோட கணத்துல கிஸ் பண்ணிட்டு, என்ன இதுக்கும் ஒன்றும் நடிக்கலையான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. தென் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு தெளிய எழுந்து பார்க்க இவன் நல்லா தூங்கிட்டு இருக்காளாம். தென் அவளை அழகாக கொண்டு வந்து பெட்டில் படுக்க வச்சு நல்லா போத்தியெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கமாக திரும்ப அவளோட டேபிளை பார்க்குறான். அதில் இருக்க கேமராவை பார்த்துட்டு இப்போதான் இவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ ஒரு கேசட்டை கையில் வச்சுட்டுலாம் வந்திருப்பா, இதை நீ எனக்காக தானே கொடுக்க வந்தேன், சரி நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கியிருப்பான் இல்லையா. ஸோ இப்போ உடனே அந்த கேசட்டை தான் எடுத்து பார்க்குறான். அது அப்படியே கேமராவில் இன்சர்ட் பண்ண போகிறான், பட் ஆனால் பண்ண மாட்டான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோனை பார்த்து, நீ இங்கே வந்ததும் எனக்கு இது தானே கொடுத்தேன், ஸோ கண்டிப்பாக இந்த டேப்பில் ஏதாச்சும் ஒரு பாசிபிள் இருக்கலாம் இல்லையாங்க. கண்டிப்பாக இருக்கலாம்னு சொல்கிறா. ஸோ அவனும் கொஞ்சம் மனசு இல்லாமல் கொடுக்க, இவளுக்கும் சுத்தமாக மனசே இல்லாமல் அதை வாங்கி அதனால அந்த கேசட்டை போடுறா. அப்புறம் இவ்வளோ அதை போடாம, நான் இன்னும் இதுக்கு ரெடி ஆகல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குங்க, அதுக்கு ஹீரோவுமே ஒத்துக்கிறான். தென் கட் பண்ண 2 பேரும் அவுட்டிங் மாதிரி வெளியே வந்திருக்காங்க. இந்த கடை அடுத்த வருஷம் மூட போகிறாங்க, ஸோ இங்கே கண்டிப்பாக சாப்பிடணுங்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய கூட்டமாக இருக்குது. அதில் இவங்களும் லைனில் நின்றுட்டு இருந்தான். ஒரு கப்பல் மட்டும் இடையில பூந்துக்கிட்டாங்க. என்ன நீ இடையில பூந்துட்டு இருக்க, நாங்களாம் 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்காக, நீ பாட்டுக்கு வந்ததும் உள்ள போடுறாங்க, அவன் பெருசாகவே இது பண்ண மாட்டான், நாங்கள் லைனில் தான் நின்றுட்டு இருந்தோம், இப்போ தான் ஷாப்பிங் போயிட்டு வரோங்க, அது எப்படி 1/2 மணி நேரமாக நான் தான் நிற்கிறேன்னு சொல்கிறேன்ல, உன்னையும் நாங்கள் இங்கே பார்க்கவே இல்லையே, ஒழுங்கா பின்னாடி போய் நில்லுங்கிறான். அந்த பையன் போக மாட்டேங்கிறான். பின்னாடி லைனில் நின்றுருக்கவங்களே இடையில போறாதீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு பார்த்து, ஒரு பாய் ஃப்ரெண்டை செலக்ட் பண்றதுக்கு கூட உனக்கு டைம் இல்லாம இப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி கொஞ்சம் எகிர்றான். என்ன மாரி அடிச்சிருவியாடா அப்படி சொல்லிட்டு ஹீரோ நிக்க பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோயின் நோஸ்ல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிச்சு. யாங், என்னோட நோஸ்ல இருந்து பிளட் வருதுங்க. இவன் உடனே டிஷ்யூ எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். நான் உன்னை தொடவே இல்லப்பா, நான்லாம் இதுக்கு காரணம் இல்லைன்னு அந்த பையன் சொல்ல, நீதான் காரணம் சொல்லி பின்னாடி இருக்கவங்கள கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் அந்த பக்கமா போயிட்டாங்க. இவன் அவங்க போறதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இந்த பிளட் கூட டைமிங்ல வந்து காப்பாத்திடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. பட் ஹீரோக்கு இது ஏதோ சரியா இல்லாத மாதிரி தோணுது. தென் அவளுக்கு காய்ச்சலே வந்துருச்சு போல. வீட்டுக்கு வந்ததும் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு சீக்கிரமா தூங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலா எனக்கு இங்க இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் ஃபேமிலியும் இங்க இருக்காங்க, நீயுமே இங்க இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறா. ஹீரோவும், சரி சீக்கிரமா தூங்கு, உனக்கு முடியலன்னா சொல்லு, நாளைக்கு லீவ் சொல்லிடலாங்க, நாளைக்கு தான் ஆர்ட் பர்ஃபார்மன்ஸோட ஆடிஷன் இருக்குல்ல, ரொம்ப ஃபன்னா இருக்கும், கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுங்கிறா.
தென் நெக்ஸ்ட் டே அதான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் ரவுண்டா உட்காந்துட்டு இருக்க நடுவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எல்லாரையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாம் எனக்கு மறந்து போயிடுச்சு, எப்பவுமே ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக தான் ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவோட ஃப்ரெண்டுமே பாட்டு போட்டு விட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ கிட்ட ஹீரோயின் 10 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஏன் இந்த டான்ஸ் ஆடினு ஃபீல் பண்ணுவேன், ஆனா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப 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 சந்தோஷமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோவுமே அவ்வளோ சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயின் டக்குன்னு மயங்கி விழுந்துட்டு அங்கேயே கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஹைப்போகிளைசீமியா திரும்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் ஓகே தாங்கிறா ஹீரோ கிட்ட. வீட்லேயும் வந்து தொடர்ந்து இரும்பிக்கிட்டே இருக்கா. ஹீரோ தான் பயந்து போயிட்டான். இந்த பால் சூடக்கூடி அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் இரும்புனேன் அவ்வளோதான். யாங் நான் சன்ரைஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே 2 பேரும் கிளம்பி வந்தாச்சு. ஸ்கூல் டேஸில் இங்கே வரது என்னோட பெரிய கனவாக இருந்துட்டு இருந்தது. உன்னால நான் இங்கே வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கு நின்றுட்டு இருக்கேன். டக்குன்னு திரும்பவும் அவன் நோஸ்லேருந்து பிளட் வருது. சஷா இனிமேலும் நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கக்கூடாது, உண்மையை சொல்லு, இது சாதாரண டிசீஸ் இல்லை, ரொம்ப நாளாக உனக்கு இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே. உன்னோட ஹெல்த் இருக்க ரொம்ப மோசமாகிக்கிட்டே வருது. ஸோ உன்னால இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க இவன் டக்குன்னு அந்த கேமராவை எடுத்து அதில் அந்த கேசட்டை உள்ளே போடுறான். இவ உடனே இனிமேல் நான் உன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன், நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ சீரியஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிட்ட வர இவன் பின்னாடியே போய் அவளை ஸ்டாப் பண்ணி சஷா இதுதான் பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கேமராவை எடுத்துக்கிட்டே எனக்குமே நீ இங்கே இருக்கணும்னு தான் ஆசை, ஆனால் உனக்கு பிடிச்ச ரொம்ப சூப்பரான டிஷ்ஷஸை நீ நிறைய சாப்பிடணும், நல்லா ஜாலியாக உன்னோட லைஃப்பை நீ என்ஜாய் பண்ணணும், உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையும் இருக்கணும், அதுக்காக நீ உன்னோட ஃப்யூச்சருக்கு போய் தான் ஆகணும். கண்டிப்பாக நான் உன்னை ஃப்யூச்சரில் கண்டுபிடிப்பேன். இப்போது நான் திரும்ப உன்கிட்ட சொல்கிறேன் சஷா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்க அவளும் சிரிக்கிறா. அப்படியே கட் பண்ணா ஃப்யூச்சருக்கு வந்துட்டா. ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபர்ஸ்ட் சீனில் ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வந்துட்டு இருந்தா இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸோட தான் தூங்கிட்டு இருக்கா. ஃபோன் ரிங் அடிக்கும் போது தான் எழுந்திருக்கிறான். எழுந்ததும் யாங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் எழுந்திருக்கிறா. அதுக்கப்புறமா தான் ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண அவளோட ஃப்ரெண்ட் தான் பேசுறா. ஏன்டி ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டியா, எத்தனை டைம் உனக்கு கூப்பிடுறது, ஐ திங்க் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து நீ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க, என்னது ஷாப்பிங்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவன் டக்குன்னு ஃபோனில் இன்னைக்கோட டேட் தான் பார்க்குறான். ஜூன் 12. அப்போது கிளாஸ் ரியூனியனுக்கு முன்னாடி நாள் அப்படின்னு இவ பேச ஃப்ரெண்டு இன்னும் லைனில் தான் இருக்கா. என்ன உளறிட்டு இருக்க, நாளைக்கு 9 மணிக்கு உன் வீட்டுக்கு வந்துடுவேன், ஒழுங்காக சீக்கிரமாக ரெடி ஆயிரு, லேட்டாக போனால் நம்மளை தான் எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க சரியான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறா. இப்போ அந்த கேமரா முன்னாடி தான் இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு அப்போ இது எல்லாமே என்னோட கனவு தானான்னு சொல்லிட்டு பார்க்குறா. தென் நெக்ஸ்ட் டே அந்த பார்ட்டிக்கு தான் வரா. ஃப்ரெண்ட் இவளோட ஃபேஸ் பார்த்துட்டு சஷா என்ன பண்ணிட்டு இருக்க, நைட்டெல்லாம் தூங்கினே இல்லையா, இப்படி வாடி போய் கிடக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை நான் ஓகே தான் அவ சொல்கிறா. அப்போ தான் அந்த வெயிட்டர் ட்ரெஸ்ஸும் இவ்வளோ போலவே இருக்கும் இல்லையா, அந்த வெயிட்டர்ஸ் போனதும் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக கனவாக இருக்காது கண்டிப்பாக கனவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு உள்ளே வரா. நேரா ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் கிட்ட வந்து நீ யாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. யாங்கா அவன் நேற்றுலேருந்து வீட்டுக்கே வரலன்னு சொன்னாங்க, இங்கே அவன் வரேன்னு சொன்ன மாதிரியும் எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான். அப்போ நீ அவன் நம்பர் கேட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறான். என்ன இதில் தானே இருந்துச்சு, இப்போ என்ன காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பரே காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறான். அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே ஹீரோட நம்பர் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக வர ஃப்ரெண்டை பார்த்துட்டு உனக்கு என்னடி ஆச்சு, இன்னைக்கு சுத்தமாகவே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லடி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, ஆனால் அது கனவு மாதிரி எனக்கு தெரியல, எல்லாமே நெஜ மாதிரி இருந்தது, கண்டிப்பாக அது கனவாக இருக்கும்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாதுங்கிறா. ஷஷா அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு சொல்ல நான் கொஞ்சம் தள்ளியே இருக்கணும், நான் இப்போவே இங்கிருந்து போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. நெக்ஸ்ட் டேவே ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக சுற்றிருப்பா போல. நேராக அந்த கடலோரத்தில் வந்து நின்றுக்கிட்டே அவனோட இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறா. ஒன்னா லைட் ஹவுஸை பார்த்துட்டு இருந்தது, அவளுக்காக அந்த ஹெட்செட்டை போட்டு விட்டது. தென் ரூஃப் டாப்பில் என்னதான் நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பலனாலும் உனக்காக இதெல்லாம் நான் நம்பணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு நீ தான் என்னை நம்புறேன்னு சொன்னேன், அப்புறம் நீ என்னை லவ் பண்ணுறன்னு கூட சொன்னேன், அப்புறம் எப்படி இது எல்லாமே பொய்யா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று ரொம்ப தேம்பி அழுதுட்டுருக்கா. அப்போ ஒரு கால் வருது. அவளோட ஃப்ரெண்டு தான். நீ அங்கே தானே தேடிக்கிட்டே இருந்த, அவள் எங்கேயோ இருக்கானாமாடி, கரெக்டாக எங்கேன்னு தெரியல, ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதாக தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்க. இப்போ இவ்வளோ சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இப்போ அவகிட்ட ஓடி வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க அட் ஃபர்ஸ்ட் நான் திரும்பவும் கிஸ் பண்ணுவேன்னு, ஏன்னா இந்த டைலாக்கை தான் அவள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டைம் சொல்லியிருக்கா. ஸோ இப்போ இதை சொல்லிக்கிட்டு அவகிட்ட வந்து அழகாக அவளை பிடிச்ச கிஸும் பண்ண இப்படியே ரொம்ப அழகாக இந்த ட்ராமாவும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அவன் சொன்னதை வச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணி அந்த ஒரு காலகட்டத்துக்கு போனா இல்லையா, அப்போ நடந்த எல்லா விஷயமே நம்ம ஹீரோவுக்கு இன்ன வர ஞாபகம் இருக்கு. அதனால தான் அந்த ஒரு டைலாக்கை சொல்லியிருக்கான். ஸோ இப்படி 2 பேரும் ப்ரெசன்ட்ல முன்னாடி பிரிஞ்சு இருந்தாலும் இவ டைம் ட்ராவல் எல்லாம் பண்ணி போய் அந்த லவ் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு ஃபியூச்சர்ல வந்து 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ட்ராமா ரொம்ப ரொம்ப கியூட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு குறைனா இதை மினி ட்ராமாவை எடுக்காம நார்மலாக ஒரு பெரிய ட்ராமாவை எடுத்திருந்தாலே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும்.